வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 3க்கான விடை மற்றும் விளக்கம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த டெஸ்ட் நம்மளுடைய விஜயகுமார் அகாடமி ஆப்ல ஃப்ரீ பேட்ச்ல நீங்க கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது ஆப்லேயே நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான விடை விளக்கம் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 3ல இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ டெஸ்ட் நம்பர் 2ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அதனால ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம டெஸ்ட் நம்பர் 3க்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்க டெஸ்ட் போட்டிருப்பீங்க, அதனால நான் கொஸ்டின் வேகமா நான் வாசிக்க போறேன். எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவா நம்ம கொண்டு போக முடியாது. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஸ்பீட்ல கொண்டு போகலாம். ரொம்ப நிதானமா போகும்போது நம்ம 2 மணி நேரம் கடந்து போயிடும் அப்படின்றதுனால, ஸோ அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுனால நீங்க டெஸ்ட் போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் வேகமா வாசிக்கிறேன். இதே வேகத்துல தான் நீங்க தேர்வுலையும் கொஸ்டினை வாசிக்கிறது, ஆப்ஷன்ஸை வாசிக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க அந்த 3 மணி நேரத்துக்குள்ள எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால ஃபாஸ்டா ரீட் பண்ணணும், ஃபாஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபாஸ்டா ஆன்சரும் பண்ணணும் அப்படின்றதுல நினைவுல கொண்டு தான் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, அகப்பொருள் இலக்கணம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானது அப்படின்ட்டு தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப அகப்பொருள் பத்தி கேட்டிருக்காங்க, அகப்பொருள் இலக்கணத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சோ அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கில் இருக்கும், கரெக்ட். நம்ம கிளாஸ்லயே பார்த்தோம். அகப்பொருள் பாடல்கள் தலைவன் தலைவி என்ற பொதுமை கூறுவார்கள், பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அப்ப இயற்பெயர் சொல்ல மாட்டாங்க. தமிழ் அகப்பொருள் 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது என தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு. அதுதான் தவறு. மொத்தம் எத்தனை வகையா பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5 கிடையாது, 7 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை உங்களுக்கு தெரியும். சோ அது இல்லாம 2 என்ன அப்படின்னா கைக்கிளை பெருந்திணை சொல்லிட்டு தொல்காப்பியர் அகப்பொருள் திணைகளாக சொல்றாரு. மொத்தம் 7 இருக்கு அப்படின்னு. சோ அப்ப அதனால அது தவறு. அகப்பொருள் பாடல் தலைவின் தோழி முக்கிய இடம் வகிக்கும் அப்படின்னு. சோ அது சரி அப்படின்னு. சோ அந்த நம்ம சங்க இலக்கியங்கள்ல அதுவும் அகத்திணையா இருக்கட்டும், இல்லைன்னா அகநானூறா இருக்கட்டும், அல்லது குறுந்தொகையா இருக்கட்டும், அல்ல தோழி பாத்தீங்கன்னா முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க. தலைவிக்கு உற்ற துணையா இருப்பாங்க. தலைவனிடம் பாத்தீங்கன்னா தலைவை பத்தி சொல்லக்கூடிய இடத்துலயும் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரமா கட்டமைக்கப்பட்டிருக்கும் செயல்களில் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து 2வது கேள்வி, 5 இணைகளுக்கான பொதுவான பொருள்களை எத்தனை வகையாக பிரிப்பார்? 5 இணைகள்ல பொதுவான பொருள்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் சொல்லிட்டு மொத்தம் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. சோ அப்ப மொத்தம் 3 இருக்கு அப்படின்னு. அதுதான் அதுக்கான விடை. முதற் பொருள் அப்படின்னும் போது என்ன குறிக்கும் அப்படின்னு நிலமும் பொழுதும் குறிக்கும் அப்படின்னு. பொழுது அப்படின்னு பார்க்கும்போது சிறு பொழுது, பெரும்பொழுது மொத்தம் 6 நம்ம வகைப்படுத்தி பார்த்தோம். கருப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வம், மக்கள், உணவு, விலங்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய வகைகள் இருக்கும். ஒவ்வொரு நிலத்துக்கும் உரியதாக கருப்பொருள் குறிப்பிட்டிருப்போம். உரிப்பொருள் அப்படின்னா 5 திணைகள் அக உணர்வுகளை வெளிப்படுத்துறதா உரிப்பொருளா இருக்கு அப்படின்னு. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்கும். குறிஞ்சினா யாமம் அப்படின்னு. அதே மருதம் அப்படின்றது வைகரி அப்படின்னு. நெய்தல் அப்படின்றது மாலை அப்படின்றது தவறு. ஏன்னா நெய்தல் அப்படின்றது ஏற்பாடு அப்படின்னு. பாலை பாத்தீங்கன்னா நண்பகல் அப்படின்னு. சோ அப்ப நெய்தல்னா ஏற்பாடு இருக்கணும், அது தவறா இருக்கு. அதே மாதிரி யாமம் அப்படின்றது இரவு 10 மணி முதல் 2 மணி வரை அப்படின்னு. வைகரை இரவு தான், நைட்டு காலை அதிகாலைன்னு எடுக்க முடியாது, அதிகாலையும் கூட எடுத்துக்கலாம். 2 மணி முதல் காலை 6 மணி வரை. சோ நம்ம குழப்பம் எங்க வரும் அப்படின்னா காலை 6ல இருந்து 10 அப்படின்னு குழப்பம் வராது. நண்பகல்லாம் 10ல இருந்து 2 அதுவும் குழப்பம் வராது. மாலைனா 6ல இருந்து 10 அப்படின்னா அதுவும் குழப்பம் வராது. இந்த 3மே நமக்கு டைம் நல்லா சரியா போட்டுருவீங்க, எல்லாரும் சரியா விட அளிச்சிடும். ஆனா உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடிய இடம் ஏற்பாடுனா எப்ப 2 மணில இருந்து 6 மணி அப்படிங்கிறோம். அது பிற்பகலா இருக்கு. அது யாமம் அப்படின்னா இரவு 10ல இருந்து ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும் 4 மணி நேரமா 24 மணி நேரத்தை மொத்தம் 6 சிறுபொழுதா பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறோம். அப்ப வைகரை அப்படின்னா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை அப்படிங்கிறோம். அப்ப அதிகாலை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா 2 மணி அப்படி எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா காலையில 6 மணிக்கு முடிஞ்சிடும் வைகரை அப்படிங்கிறோம். சோ அப்ப யாமத்துல நடு ஜாமத்துலன்றாங்களா, அப்பனா 10ல இருந்து 2 அதுக்கு 12 மணி நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அதனால யாமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்பாடுனா பிற்பகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகரைனா காலை. அப்ப காலைக்கு முற்பட்ட பகுதி, அதாவது விடியக்கூடிய பகுதி, சூரியன் உதிக்கக்கூடிய பகுதி. அப்ப 5:30 மணிக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னா அந்த நேரமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா காலையில அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படி சொல்லுவாங்க, 4 மணிக்கு சொல்லுவாங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வைகரை அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அடுத்து உரிபொருள் திணை பொருத்தத்தை பார்க்க போறோம். இப்ப குறிஞ்சி அப்படின்னா புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு பார்க்கறது. அடையாளம் காண்க கேட்டுருங்க. குறிஞ்சினா புணர்தல் நிமித்தமும், தலைவன் தலைவி சந்திப்பாங்க இரவு நேரத்துல தனிமையில அப்படின்னு பார்க்கிறோம். அதான் யாமத்துல சந்திக்கிறதுனா அது குறிஞ்சி நிலத்து குறித்தானது அப்படின்னு பார்க்கிறோம். சோ நமக்கு மலையும் சார்ந்த பகுதியா குறிஞ்சி இருக்கு. மறுதல் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும், தலைவன் பிரிஞ்சு தலைவன் தலைவியை பிரிஞ்சு போவான், பரத்தீர் ஒழுக்கம் அப்படின்னு இருக்கும். இருந்துட்டு நைட்டு தலைவியை பிரிஞ்சு போய் தனியா இருந்துட்டு வேறொரு தலைவியோட இருந்துட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில வருவான். வந்த உடனே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். அதான் ஊடலும் ஊடல் நிமித்தம் அப்படிங்கிறோம்.
பாலை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தம் வராது. பாலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாலை நிலம் அப்படின்றது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் வரணும் அப்படின்னு. அப்ப முல்லையில தான் எங்க இருக்கும்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். தலைவி வந்து தலைவனுக்காக காத்துட்டு இருப்பான் வந்து கார்காலத்துக்குள்ள வரேன்னு சொன்னா, ஆனா கார்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மலர்கள் வந்து பூத்து குலுங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து சொல்லுவா. என்னுடைய தலைவன் வந்து போய் சொல்ல மாட்டான், கார்காலம் தான் வந்து என்னது ரொம்ப முன்கூட்டியே வந்துருச்சு, ஆனா தலைவன் வந்து கார்காலத்துக்கு முன்னாடி வருவான்னு சொல்லிட்டு தலைவன் மீது கொண்ட அன்பின் காதலின் காரணமாக தலைவி சொல்லக்கூடிய ஒரு கூற்றா வந்து அமைஞ்சிருக்கும். அது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு. அதுதான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முல்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அது பாலைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால 3 வந்து தவறு, 1 2 வந்து சரி அப்படின்னு பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். அடுத்து வந்து 5வது வந்து பாத்தீங்கன்னா சரியாக பொருத்தி விடையளிக்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதுல வந்து ஊர் பெயரோட இப்போ குறிஞ்சி அப்படின்னும் போது வந்து அது எதை வந்து குறிஞ்சினா குறிஞ்சி நிலத்துக்குரிய பெயர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா வந்து சிறுகுடி அப்படின்றது வந்து குறிஞ்சிக்கான பெயரா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதே முல்லை அப்படின்னும் போது நமக்கு பாடி சேரி அப்படின்னு பார்க்கிறோம். மருதம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேரூர் மூதூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெய்தல் அப்படின்னா கடற்கரை ஒட்டி, அதனால பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டினம் பார்க்காம அப்படின்னா நெய்தல் நிலம் கடற்கரை ஒட்டி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லிடுவீங்க வந்து. அதே மாதிரி குறிஞ்சினா சிறுகுடி அப்படின்னு பார்க்கிறோம். முல்லை வந்து பாடி சேரி, மருதம் அப்படின்றது வந்து பேரூர் மூதூர் அப்படின்னு பார்க்கிறோம். ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து 5வது கேள்வி. 6 வந்து பொருந்தா ஒன்றை அப்படின்னு பார்க்கிறோம். சோ மரம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் கிளாஸ்லயும் பார்த்தோம். குறிஞ்சி அப்படின்னா அகில் வேங்கை வந்து சரி அப்படிங்கிறோம். முல்லை அப்படின்றது கொன்றை காயா அப்படி. மருதம் வந்து காஞ்சி மருதம் வந்து. நெய்தல் வந்து புன்னை இழுப்பை கொடுத்திருக்காங்க. சோ புன்னை ஞாழல் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இழுப்பை வந்து தவறு. இழுப்பை எங்க வரும் அப்படின்னா பாலி நிலத்துக்கான மரமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து ஆன்சர் வந்து டி அப்படின்னு பார்க்கிறோம். பொருந்தாதது இது அப்படின்னு. 6. அடுத்து 7 பொருத்தமான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சினா நமக்கு குறிஞ்சி அப்படின்னும் போது என்னது தேனெடுத்தல் கிழங்ககழ்தல் அப்படின்னு சாதாரணம். முல்லை அப்படின்னும் போது ஏறு தழுவுதல் நிறைமைத்தல் வந்து ஏன்னா மாடு மேய்ப்பொருள் முல்லை நிலத்தில் இருப்பாங்க, காடும் காடும் சந்த பகுதியா இருக்கும். மருதம் அப்படின்னும் போதுன்னா வயலும் வயலும் சந்த பகுதி, நெல்லரித்தல் களைப்பறித்தல் அப்படிங்கிறோம். அண்ட் பாலை அப்படின்னும் போது வழிப்பறி நிறை கவர்தல் அப்படிங்கிறோம். சோ அப்ப பொருத்தமான இணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டி மட்டும் தான் பொருத்தமா இருக்கு, மற்றதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு. சோ அதான் கீழே நம்ம கொடுத்துருக்கோம், நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதுதல் அப்படின்னும் போது அப்ப வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து வஞ்சி போய் சூடி போருக்கு போறாங்க. சோ அப்ப எத்தனை அப்படின்னா வஞ்சித்திணை தான் அப்படின்னு பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு வந்து. சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மண்ணாசை காரணமா போறது, அது மேலே கொடுத்துட்டாங்க. அடுத்து தும்பை அப்படின்னும் போது என்னன்னா போர்க்களத்தில் ஒருவரோட சண்டை போடுறது, யாரோட வலிமை பெரிது. அப்ப போர்க்களத்துல சண்டை போட்டாங்கன்னா அது வந்து தும்பை பூ அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நொச்சினா என்னன்னா கோட்டைக்குள்ள இருந்து போரிட்டாங்கன்னா அது வந்து நொச்சி அப்படின்னு பார்க்கிறோம். வாகைனா வெற்றி பெற்ற மன்னர் வந்து சுடக்கூடியது. அப்ப வாகை அப்படின்றது வெற்றி பெற்ற அரசன் வந்து மன்னன் வந்து வாகை போய் சுடல். அது கோட்டைக்குள்ள இருந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா நொச்சிப்பூ அப்படின்னு பார்க்கிறோம். சோ நொச்சி அப்படி. உளிஞ்சைனா கோட்டையை வளைச்சு சண்டை போட்டாங்கன்னா அது வந்து உளிஞ்சை அப்படின்னு பார்க்கிறோம். சோ நம்ம மொத்தம் அந்த திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த புறத்திணைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே வந்து பார்த்திருந்தோம். தொல்காப்பியர் சொன்ன 7 புறத்திணைகள் அப்படின்னு பார்த்திருந்தோம். சோ புறப்புறல் வெண்பா மாலை சொன்ன 12 நம்ம வந்து பார்த்திருந்தோம் வகுப்புல, நினைவுல இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் இதெல்லாம் பாடுறது அப்படின்னு. ஒரு நிமிஷம் மறைஞ்சிருக்கு சார். ஓகே. அடுத்து வந்து பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் எல்லாம் பாடினா அது பாடாந்திணை அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. 9வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வெற்றி பெற்ற மன்னனை பத்தி பாடுறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப வெற்றி பெற்ற மன்னன் சுடக்கூடியது வந்து வாகைப்பு சுடும். சோ அந்த மன்னனை வந்து பாடக்கூடியதா என்ன இருக்கு அப்படின்னா பாடாந்திணை வந்து இருக்கு. பொதுவியல் திணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்படாத கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்றதுதான் பொதுவியல் திணை. கூறப்படாத பொதுவான செய்திகளை கூறுவது. பெருந்திணை அப்படின்னா அகத்திணையில ஒன்று, அது வந்து பொருந்தா காதலை வந்து குறிப்பிட்டு பெருந்திணை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பெருந்திணைனா பொருந்தா காதல், அது அகத்திணையில் வரும், புறத்திணையில வராது. புறப்புறல் வெண்பா மாலை நூலின்படி புறத்திணையில் மொத்தம் எத்தனைனா 12 அப்படின்னு. தொல்காப்பியர் எத்தனை சொல்றாங்கன்னா 7 சொல்றாரு. அந்த 12 என்னன்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 திணைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். வெச்சி முதல் பாடான் வரை புறத்திணையில் பொதுவானவற்றை மற்றமுள்ளவற்றை கூறுவது எதுனா அதான் பொதுவியல் திணை அப்படின்னு பார்த்தோம். சோ அது விளக்கத்தில் ஏற்கனவே போரில் வெற்றி பெற்ற மன்னன் பூவை சூடி மகிழ்வது, வாகை பூ வந்து சூடுறது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பொறுத்துக விதி தலையின் பெயர் வந்து என்ன தலை
தலை மொத்தம் வந்து எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும் அப்படிங்கிறது. அந்த 7 தலை என்னென்ன அப்படின்றத மனப்பாடம் பண்ணிருங்க. அது கேட்பாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்ப காய்முன் நேர் வர்றது வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறோம். கனிமுன் நேர் வந்தா அது வந்து ஒன்றாத வஞ்சி தலை. காய்முன் நிறை வந்தது அப்படின்னா வந்து கலித்தலை அப்படிங்கிறோம். மாமுன் நிறை வந்தா அது ஏர்சீர் வெண்டலை அப்படிங்கிறோம். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. இது கொடுத்துட்டு அது என்ன சீர் பயின்று வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க, அதனுடைய வகை மட்டும் தான் கேட்பாங்க. அதனால மொத்தம் 7 வகையா வந்து பிரிச்சிருக்கோம், நம்ம புத்தகத்துல இருக்கு. சோ அது என்ன அப்படின்றத படிச்சிருங்க. படிச்சிட்டீங்கன்னா சிம்பிளா இருக்கும் அலிமோகிராஃபன். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா 13க்கு ஏ அலிமோகிராஃப். சோ அதற்கு அடுத்து 14வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று ஏ மற்ற காரணத்தை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. நாலசை சீர்களை பொதுச்சீர் என்ற வேறு பெயரிலும் அழைப்பார். நாலசை சீர்கள் வந்து பொதுச்சீர் என்ற வேறு பெயரிலும் அழைப்பார். 8 வகையான மூவசை சீர்களுடன் நேரசை நிறையசையில தனித்தனியே சேர்க்கும் போது, இப்ப 8 இருக்கு, 8ல வந்து பார்த்தா நேரசை நிறையசை தனித்தனியே நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு எந்த கிடைக்கும் அப்படின்னா 16. 8 × 2 போட்டா 16 நாலசை சீர்கள் வந்து கிடைக்கும். இதை வந்து என்ன சொல்றேன்னா நான் வந்து நாலசை சீர்களை வந்து நம்ம பொதுச்சீர் 4 4 சொல் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து. இப்ப ஆல்ரெடி இருக்கிற மூவசை சீர்கள் 4வதா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம நேரசை சேர்க்கிறோம் அப்படின்னா மொத்தம் 8 வகையா இருக்கு அப்படின்னும் போது 8 கிடைக்கும். நிறைய இன்னொரு 8, அப்ப மொத்தம் 16. இந்த 4 சீர்கள் நம்ம என்ன சொல்றோம் பொது சீர் அப்படின்னு சொல்றோம். அப்ப மேல இருக்கிறது கீழே வந்து என்ன பண்ணா விளக்குது அப்படிங்கிறோம். சோ அப்ப கூட்டரும் சரி, காரணமும் சரி, அதே மாதிரி சரியா விளக்கவும் செய்யுது அப்படிங்கிறோம். இது நம்ம வகுப்புலயே வந்து நம்ம பார்த்திருந்தோம் அப்படிங்கிறோம். அதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருக்கோம். மூவசை சீரோட 8 நேரசை நிறைய சொல்லி தனித்தனியாக சேர்க்கும் போது 16 கிடைக்கும். இதனை தான் நம்ம என்ன சொல்லலாம் பொதுச்சீர் எனவும் கூறலாம் அப்படிங்கிறோம். சோ மூவசை சீர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், காய்முன் வரும் சீர்கள் தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய். கனிமுன் வரும் சீர்கள் வந்து தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனி. சோ இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இந்த மூவசை சீர்களோட நேரசை நிறையசைன்னு சொல்லிட்டு கூடுதலா ஒரு சேர்க்கும் போது நம்ம 8 × 2 போட்டா 16 வருது அப்படிங்கிறோம். அப்ப நாலசை சீர்கள் அப்படின்னும் போது அது பொது சீர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அதுக்கான விளக்கம் இங்க கொடுத்திருக்கோம். இது அப்படியே படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது புத்தகத்தில் ஆல்ரெடி இருக்குதான். தவறானதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15வது கேள்வி. இப்ப நிறை நேர் நேர் அப்படின்னா புலி மாங்காய் நம்ம பிரிச்சிருப்போம். புலினா என்ன, மாங்கனா என்ன, காய்னா என்ன பிரிச்சிருப்போம். அதான் நிறை நேர் நேர் அப்படின்னு. அதுக்கு அடுத்து நிறை நிறை நிறைன்னு வந்தா அது வந்து கருவிலங்கனி அப்படின்றத நம்ம வகுப்புலையும் பார்த்தோம். சோ அப்ப நமக்கு கருவிலங்கனி, கரு விலங்கனி அப்படின்னு பிரிக்கிறது இப்படிதான் பிரிச்சிருப்போம். சோ அது வந்து நிறை நிறைன்னு வரணும். அப்ப மாறி இருக்கு. அப்ப 2வது வந்து தவறா இருக்கு. காய்முன் நேர் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெண்சீர் வெண்டலை, அது கரெக்ட். அடுத்து காய்முன் வந்து நிறை வந்தது அப்படின்னா என்னன்னா நமக்கு கலித்தலை அப்படின்னு. சோ அப்ப இதுல வந்து தவறானதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 2 மற்றும் 4 தான் தவறானதா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஆப்ஷன் வந்து சி அப்படிங்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் 1 3 வந்து சரியா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அதுக்கான விளக்கமும் கீழே இருக்கு. அப்படி நம்ம மேலே மேட்ச் பண்ணியாச்சு. கனிமுன் நிறைவரின் என்ற அசை வாய்ப்பாட்டின் பெயரை காண்க அப்படிங்க. கனிமுன் நிறை வந்தா அதை வந்து ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப கனிமுன் நிறை வந்தா என்னன்னா ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 தான் இருக்கு தலை. அந்த 7 தலையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அது மாதிரி வெண்டலை வகை சாராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மாமுன் நிறை வருது, விலமுன் நேர் வருது அப்படின்னா அது வந்து இயற்சீர் வெண்டலை நம்ம சொல்லுவோம். சோ அப்ப இயற்சீர் வெண்டலை அப்படின்றது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது இயற்சீர் வெண்டலை அப்படின்றது வந்து நம்ம இந்த ரெண்டுமே வரும். வந்து மாமுன் நிறை வருது, விலமுன் நேர் வருது. காய்முன் நேர் வந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா நேர் ஒன்றிய இப்ப சரி மாமுன் நேர் வர்றது அப்படின்றது வந்து நமக்கு வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை நம்ம சொல்லுவோம். அப்ப எந்த ஒன்று வெண்டலை வகை சாராதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சாராதது எது அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி தான். மாமுன் நேர் வந்ததுன்னா அது வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அதே வந்து காய்முன் நேர் வந்தது அப்படின்னா அதை வந்து வெண்சீர் வெண்டலை நம்ம சொல்லுவோம். சோ அப்ப வெண்சீர் வெண்டலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து காய்முன் நேர் வந்ததுன்னா, இயற்சீர் வெண்டலைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மாமுன் நிறை வர்றது, விலமுன் நேர் வருது. அப்ப மாமுன் நேர் வந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெண்டலைக்கு வராது அப்படின்னு. சோ அதை நம்ம டீடைலா கொடுத்துருக்கோம், புத்தகத்திலே இருக்கு. அசை அதாவது தலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 7 வகைப்படும். அந்த 7ஐயும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து 18 தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறாக இது மோனை தொடைனா என்ன பண்ணுவோம், முதல் எழுத்து அல்லது முதல் அசை ஒன்றி வரணும் அப்படின்னு. எதுகை தொடைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு. இயல்பு தொடை அப்படின்னும் போது இறுதி எழுத்தோ அசையோ ஒன்றி வருவது. அப்ப இறுதி எழுத்து அல்லது அசை அல்லது ஒன்றி வருவது. முரண் தொடைனா முரணா இருக்கணும். வந்து அப்ப ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வருவது அப்படின்றது வந்து தவறு அப்படிங்கிறோம். சோ அப்ப எது வந்து தவறு அப்படின்னா டி தான் வந்து தவறு அப்படிங்கிறோம். அப்ப ஒரே சொல் மீண்டும் மீண்டும் பொருளை தந்துதுனா வந்து பொருள் தந்தா அது வந்து இரட்டை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன கொடுத்திருக்காங்க,
வந்து முரண்தடை கொடுத்திருக்காங்க, அது வந்து தவறாக இருக்கு அப்படின்னு. முரண்தடை அப்படின்னா என்ன ஆகும்னா அடிகளிலோ அல்லது சீர்களிலோ சொல்லாலும் ஒன்றுக்கொன்று மாறாக எதிரெதிராக அமையப்பெறுவது அப்படின்னா நம்ம முரண்தடை. எடுத்துக்காட்டு இப்ப பாத்தீங்கன்னா செம்பொன் சிறுவன், அப்ப இங்க சிவப்பு இருக்கு, இங்க வெண்மை இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி வந்து முரணா அமைஞ்சது அப்படின்னா வந்து அது வந்து முரண்தொடை. இரட்டை தொடை அப்படின்னா அடுத்தடுத்த ஒரே சொல்லு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, துப்பா இருக்கு துப்பாயா, துப்பாக்கி துப்பா இருக்கு துப்பாயா, தூவு மலை. இங்க துப்பு அப்படின்ற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அதனால இது என்ன சொல்லணும்னா இரட்டை தொடை அப்படின்னு. அடுத்து 19வது கேள்வி, இயல்பு நவிர்சு அணி அப்படின்றத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து இது வந்து தன்மை நவிர்சு அணின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு பெயர் இருக்கு. இயல்பா சொல்றது தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பாடல் வந்து பார்க்கும்போது இயல்பா இருக்கு அப்படின்னு. உயர்வு நவிர்சு அணி அப்படின்னும் போது என்னன்னா மிகைப்படுத்தி கூறுவது வந்து. அப்ப மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா வந்து உயர்வு நகிசு அணியா வந்து இருக்கு அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்னன்னா தாத்தா வந்து பாதாள கங்கையை பாடி அழைச்சிட்டு ஒரு ஒரு பக்கெட்ல இருக்கிற தண்ணியை வந்து ஒரு மொண்டு குழந்தைக்கு வந்து ஊட்டி தாய் வந்து குளிப்பாட்டும் போது பாடக்கூடிய பாடலா வந்து இருக்கு அப்படின்னு. இது நாட்டுப்புற இலக்கியத்துல வர்றது. அப்ப என்ன பண்ணா இது வந்து உயர்வு நவிர்சனி, மிகைப்படுத்தி சொல்றது. பாதாள கங்கை பாடி அழைத்தார்னா கூப்பிட்டா வந்துருமா, வராது. வந்து நம்ம மோட்டார் போட்டா தண்ணி வந்து மேல வரும், டேங்குக்கு போவோம், அந்த தண்ணி டேபை திறந்தீங்கன்னா வந்து வரும். அந்த தண்ணி தான் ஒன்று குளிப்பாட்டுற இல்ல தண்ணியை வந்து கிணற்றுல இருந்து இறைச்சி அந்த நீரை வந்து கொடுப்போம். அது பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மிகைப்படுத்தி சொல்றது. குழந்தையை குளிப்பாட்டும் போது தாய் பாடக்கூடிய பாடலா இருக்கு. உருவக அணி அப்படின்னும் போது ஊமையும் பொருளும் ஒன்றே. ஊமையும் பொருளும் நம்ம பிரிக்காம ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி அது உருவக அணி. ஏகதேச உருவக அணினா ஒன்ன உருவகப்படுத்தி மத்தொன்னு உருவப்படுத்தா முட்டுறாரு வந்து. அப்ப ஒன்ன சொல்றது இன்னொன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்னு பார்க்கிறோம். திருக்குறள்ல பல இடங்கள்ல வந்து வள்ளுவர் வந்து கையாளக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏ பார்க்கிறோம். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2 அப்படின்னு பார்க்கிறோம். இங்க நம்ம எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்கோம். இப்ப தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசுனா வெள்ளை பசு அப்படின்னா இயல்பு நவிர்சனி, தன்மை நவிர்சனி அப்படின்னு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறோம். அப்ப மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்சனி. எடுத்துக்காட்டு வந்து பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னா நாட்டுப்புற பாடல் வந்து சொல்லலாம். அடுத்து ஊமைக்கப்படும் பொருள் வேறு இல்லாமல் இரண்டும் ஒரே மாதிரி தெரிஞ்சதுன்னா உருவகணி. எடுத்துக்காட்டு வையம் தகலியாக, வார்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆழ்வார் வந்து பாடிய பாடலா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். முதல் ஆழ்வார் பாடிய பாடல் அப்படின்னு கிளாஸ்ல வந்து பார்த்தோம். அப்ப ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாம விட்டுட்டாங்கன்னா அது ஏகதேச உருவகணி அப்படின்னு. இப்ப பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கால் சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப பெருமை சிறுமை அப்படின்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னா. இந்த இடத்துல கட்டளைக்கல் அப்படின்னு சொல்றாரு. கட்டளைக்கல் அப்படின்னா தங்கத்தை வந்து உரசி பார்க்கறது அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல மனிதர்களின் பெருமையும் சிறுமையும் வந்து பாத்தீங்கன்னா அறிவதற்கு உரைக்கல்லா எது இருக்கு அப்படின்றத என்ன பண்ண ஊமைப்படுத்துறாரு. கட்டளைக்கல் சொல்லிட்டு மக்களின் செயலையும் கருமம் பொன்னின் தரத்தை அறிய உதவும் கட்டளைக்கல் உரைக்கல்லாகும் வள்ளுவர் உருவகம் செய்துள்ளார் அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமை சிறுமை அப்படின்றத பொன்னாக வள்ளுவர் உருவகம் செய்யாமல் விட்டு விட்டார் அப்படின்னு. அப்ப எதை சொல்றாருன்னா இந்த கட்டளைக்கல் அப்படின்றது தங்கத்தை உரசி பார்க்கறதுங்க. அப்ப கருமம்னா நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம நினைச்சு எல்லாரும் பெருமைப்படுவாங்களா சிறுமைப்படுவாங்களா நம்ம செயல் பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு. அப்ப கருமத்தை கட்டளை கல்லாக ஒரு பகுதியை மட்டும் உருவக செய்து அதனோடு தொடர்புடைய பெருமை சிறுமை பொன்னாக உருவம் செய்யாமல் விட்டு விடுவதால் இது ஏகதேச உருவகணி ஆயிற்று அப்படின்னு. அடுத்து 20 தேன் போன்ற தமிழ் என்பது உருவகத்திற்கு சான்றாகும் அப்படிங்கிறோம். சோ அப்ப தேன் போன்ற தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உருவகத்திற்கு சான்றாக இருக்குமா அப்படின்னா போன்ற அப்படின்றது வெளிப்படையா வந்திருக்கு. வெளிப்படையா வரக்கூடாது, அதான் உருவகம். சோ அப்ப தேன் போன்ற தமிழ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொன்னா ஓம உருவு வெளிப்படையாக வந்திருப்பால் இது ஊமை தொடர் அப்படின்னு பார்க்கிறோம். அது உருவகம் கிடையாது அப்படிங்கிறோம். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது தவறு அப்படிங்கிறோம். ரெண்டாவது ஓமயத்தை முன்னும் ஓமையை பின்னும் வைத்து தமிழ் தேன் என கூறுவது உருவமாகும். அது கரெக்ட். அப்ப தமிழ் தேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது பிரிச்சு பார்க்காம ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். சோ ஓமயத்தை வந்து முன்னும் ஓமையை பின்னும். ஓமை அப்படின்னா தேன் வந்து ஓமை வந்து ஓமயம் எதுனா நம்ம எதாவது சொல்ல போறோமோ அதான் ஓமயம் அப்படிங்கிறோம் தமிழ் வந்து. அப்ப தமிழ் தேன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டும் ஒரே மாதிரி நமக்கு தோணுது அப்படிங்கிறோம். சோ அப்ப இதுதான் வந்து உருவகத்திற்கு சான்றாக இருக்கு. மேல இருக்கிறது வந்து போன்ற அப்படின்னு வெளிப்படையா வந்ததுன்னா அது வந்து ஓமை தொடர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ அப்ப அது வந்து கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி அப்படின்னு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்து 21 வந்து அணி வகை விளக்கம் வந்து. இப்போ ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்து இல்பொருள் ஓமை அணி வேற்றுமை அணி கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ இப்போ ஊமை அணி அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு இப்போ இல்பொருள் ஓமை அணி அழகா ஃபர்ஸ்ட் எடுத்தோம். உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து இல்பொருள் ஓமை அணி அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ இல்பொருள் ஓமை அணிக்கு நம்ம ஒன்று வந்து மேட்ச் பண்ணிடலாம் வந்து. அடுத்து இரண்டு பொருளுக்கு இடையான ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்துவது அப்படின்னும் போது என்னன்னா நம்ம வேற்றுமை அணியை வந்து சொல்லலாம் வந்து. அடுத்து ஓம உருவு வெளிப்படையாக வருவது அப்படின்னும் போது நமக்கு என்னன்னா அது வெளிப்படையாவே
வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஓம உருவு மறைந்து வந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது போல அப்படின்னு வந்துச்சுன்னா அது நம்ம சொல்லி அந்த சென்டென்ஸை சொன்னோம் அப்படின்னா வந்து இப்ப தொட்டனை தூணும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூணும் அறிவு, அப்ப தொட்டனை தூணும் மணற்கேணி அது போல மாந்தருக்கு கட்டணை தூணும் அறிவு அப்படின்னு போட்டோம்னா அதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு பார்க்கறது. ஸோ அப்ப போன்ற போல வந்துச்சுன்னா அது வந்து ஓமை அணி அப்படின்னு பார்க்கறது. ஸோ அப்ப ஓம உருவு மறைந்து வந்துருது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமணி, ஓம உருவு வெளிப்படையாக வந்தது அப்படின்னா வந்து அது வந்து ஓமை அணி, உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது அப்படின்றது இல்பொருள் ஓமை அணி, அந்த வேற்றுமை அணினா வேறுபடுத்தி காட்டுவது அப்படின்னு. ஸோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா பி. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2 அப்படின்னு. ஸோ நம்ம இங்க எடுத்துக்காட்டு அழகா கொடுத்துருக்கோம், படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஏற்கனவே அணி இலக்கணம் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் டீட்டெயிலா. ஸோ அங்க இருக்கிறதா இங்க திருப்பி நம்ம புக்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளனேஷனா போட்டிருக்கோம். அடுத்து எடுத்துக்காட்டுகள் அணி அணியில் தவறான அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஓமை அணி அப்படின்னும் போது மயில் போல ஆடினால் போல போன்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம உருவுகள் வந்துச்சுன்னா அது வந்து ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமன்னு ஏற்கனவே சொன்னா தொட்டனை தூணும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூணும் அறிவு, அப்ப அது போல அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு ஓமனியா வந்து கீழே வந்து அடுத்த லைன்ல வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நீங்க படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அறிவு தோண்ட தோண்ட எப்படி நீர் ஊறுமோ அதே மாதிரி படிக்க படிக்க அறிவு வந்து பெருகும் ஊறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உருவக அணி அப்படின்னும் போது வந்து பொன்மலை பொழிந்தது போல, அந்த பொன் மலையா எப்பவுமே பொழியாது. அப்ப இல்லாத ஒன்ன சொல்றதுனால இது இல்பொருள் ஓமை அணி தான் வரணும். இங்க என்ன கிடையாது, உருவக அணி வராது. உருவக அணி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்னது தமிழ் தேன் அப்படின்னு பார்த்தோம். வேற்றுமை அணினா தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து கெட்ட சொற்களும் அதே தீயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு துன்பத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. அப்ப ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் வந்து. அப்ப என்ன ஆகுதுன்னா நாவினால் சுட்ட நாவினால் சுட்ட வடு தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு அப்படின்றார். அதே வந்து நம்ம கெட்ட சொல் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஆறாம இருக்கும் அப்படின்றாரு. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுறாரு வந்து. ரெண்டும் ஒண்ணுதான், துன்பத்தை கொடுக்கும். ஆனா ஆறாதது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாவினால் சொன்ன சொல் அப்படின்னு போகிறோம். அப்ப நம்ம வார்த்தையை கவனமா பயன்படுத்தணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்த வேண்டும் வார்த்தையை தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. அதான் வேற்றுமணி வேறுபடுத்தி காட்டுறது. இப்ப எழுது தவறா இருக்கு அப்படின்னா இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல உருவகணி வந்ததுதான் தவறு அப்படின்னு பார்க்கிறோம். 22க்கு ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்க்கிறோம். உலகில் பொன்மலை பொழிவது அப்படின்றது இல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு பார்க்கிறோம். ஓமை அணினா மயில் போல ஆடினால் போல அப்படின்னு வந்திருக்கா, அதனால ஓமை அணி அப்படின்னு பார்க்கிறோம். எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது போல அப்படின்னு பார்க்கிறோம். மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அது போல, அது எடுத்துக்காட்டு ஓமை அணி மறைந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வேற்றுமை அணினா ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒண்ணுதான், துன்பம் கொடுக்கும். ஆனா இதுல வேறுபாடு என்னன்னா இது ஆறவே ஆறாது. தீனால் சுட்டப்புன்னு ஆறிடும், ஆனா நாவினால் சுட்டவடு ஆறாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம பேசும்பொழுது. ஓமை அணியின் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை கண்டறிக. அப்ப சரியானது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாரு. இப்போ மொத்த ஸ்டேட்மெண்ட் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கேன். ஓமை அணி தொடர்பா ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை வந்து ஓமையம் என்பர், ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை என்பர் வந்து. சோ அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தவறா இருக்கு அப்படிங்கிறோம். ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமையம் என்பர், அது கரெக்ட் வந்து. அவர் போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்பு ஒப்ப உரள அண்டு போன்ற ஓம உருவுகள் வரும் அப்படிங்கிறோம். அதுவும் கரெக்ட் வந்து. ஓம உருவு மறைந்து வந்தால் அது ஓமை அணி எனப்படும். சோ மறைந்து வந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து நம்ம ஓம உருவு மறைந்து வர்றது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு பார்த்தோம். வெளிப்படையா வந்தா அது ஓமை அணின்னு பாக்குறோம். சோ அப்ப நமக்கு வந்து 1 4 வந்து தவறா வந்திருக்கு, 2 3 வந்து சரியா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பி அப்படின்னு பார்க்கறது. சோ அப்ப அது போல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துச்சு மறைந்து வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்ததுன்னா ஓமை அணி, மறைந்து வந்தது அப்படின்னா வந்து நம்ம அது ஓம உருவு அப்படின்னு மறைந்து வருது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி மேற்கொண்டு வந்து பார்த்தோம். சோ அப்படி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து 24 இரட்டர மொழிதல் அணினா என்ன வந்து சொல் பொருள் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க வந்து. இரட்டர மொழிதல் ஓடும் இருக்கும் அதனுள் வாய் விழித்திருக்கும் சொல்லிட்டு தேங்காய்க்கு நாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இரட்டர மொழிதல் அப்படின்றது பாடிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இது வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கிறோம். சொல் பொருள் பின்வரும் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து துப்பு என்ன சொல் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு. அப்ப அது கரெக்ட். பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னா இப்ப அவிழ்ந்தன வந்து தோன்றி அலர்ந்தன எல்லாமே என்னன்னா மலர்ந்தது, பூ மலர்ந்தது தான் குறிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதுவும் கரெக்ட். சொற்பொருள் பின்வரும் நிலை அணி வந்து எல்லா விளக்கும் விளக்கு இல்ல சான்றோர் இருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப விளக்குன்றது வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை ஒரே சொல் ஒரே பொருளை திருப்பி திருப்பி கொடுத்தனா அது சொற்பொருள் பின்வரும் நிலை. ஃபர்ஸ்ட் சொல் மட்டும் திரும்பி திரும்பி வருது, ரெண்டாவது பொருள் வந்து திருப்பி திரும்ப வருது, இப்ப சொல்லும் பொருளும் சேர்ந்து திரும்ப திரும்ப வருதுன்னு பார்க்கணும். அப்ப 4மே கரெக்ட், அனைத்தும் சரி அப்படின்னு தான் 24வது கேள்விக்கான விடையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஓகேவா? அடுத்து விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க படிச்சுக்கலாம். நம்ம வகுப்புல பார்த்ததுதான், அதுதான் உங்களுக்கு அப்படியே தேர்வா வந்து கொடுத்துருக்கோம்.
டீட்டெயிலாக கொடுத்துருங்க விளக்கம். அடுத்து அணி இலக்கணம் தொடர்பான கீழ்காணும் இணையில் தவறான இணையை கண்டறிக்காது. அந்த தவறான இது நிரல் நிறை அணி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அப்படின்னா வந்து சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்துறது. அந்த அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அப்ப அன்பும் மரணம் பண்பும் பயனும் அப்படின்றது வந்து நிரல் நிறை அணிக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னு. தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு போது என்னன்னா இப்போ உயர்வு நவிர்ச்சி அணி என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு. ஸோ உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்றது வந்து தன்மை நவிர்ச்சி அணின்னா இயல்பா இருக்கிறத சொல்றது வந்து. அப்ப இயற்கையில் அமைந்த உண்மையான இயல்பு தன்மையின் கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு கூறுவது தன்மை அணி அப்படின்னு. இப்ப நம்ம கோவலன் கண்ணகி அப்படின்னு எடுக்கும்போது கண்ணகியோட துயரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா வந்து எடுத்து வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இளங்கோவடிகளை பத்தி நம்ம எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம். பாண்டிய மன்னன் முன்னாடி போய் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ப அவர் கண்ணகி எப்படி இருக்கிறா அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அது இயல்பா வந்து சொல்றாரு. அதை தன்மை நவிர்ச்சி அப்படிங்க. அன்பு மரணம் உடைத்தாயினோட நிறை அணிக்கு எடுத்துக்காட்டு கரெக்ட். தன்மையின் வகைகள் அப்படின்னா பொருள் குணம் சாதி தொழில் தன்மை அணி எடுக்கிறோம். அதுவும் கரெக்ட். அப்ப பி மட்டும்தான் நமக்கு வந்து தவறா வந்து இருக்கு. அப்ப இயற்கையில இருக்கக்கூடிய அப்படியே வந்து கேட்போரின் மனம் மகிழுமாறு சொல்றது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு. சோ அதுதான் வந்து அதற்கான ஆன்சர் அப்படின்னு. பி வந்து தவறா இருக்கு. அது வந்து மெய்யர் பொடியும் விரித்த கருங்கோளம் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் சொல்லிட்டு வந்து தென்னவன் முன்னாடி போயிட்டு கண்ணகி வந்து நிற்கக்கூடிய காட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து சொல்றாரு. சோ அப்ப அப்படியே இருக்கிறத அப்படியே வந்து மற்றவர்கள் கேட்கக்கூடிய மனம் மகிழுமாறு சொல்றது அப்படின்னு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று ஏ மற்றும் காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு. சோ பாப்போம் வந்து. சோ இப்ப அந்தாதி தொடை மற்றும் ஏபு தொடை ஆகிய இரண்டு பாடலின் இறுதி பகுதியோடு தொடர்புடையது கரெக்ட் தான். இப்ப அந்தாதி தொடையில என்னது கடைசி இறுதி சொல்லோ அசையோ எழுத்தோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து முதல் இரண்டாவது அடியில வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடியில முதல்ல வர்றது அப்படின்னு. ஏபு தொடை அப்படின்னா இறுதி எழுத்துக்கள் வந்து ஒன்றி வருது, இறுதி சொல் வந்து ஒன்றி வருது. அப்ப ரெண்டுமே வந்து கரெக்ட் அப்படிங்க. ஏபு தொடையில் இறுதி எழுத்து அசையோ அல்லது சீர் ஒன்றி வரும் அப்படின்னு கரெக்ட். அந்தாதி தொடையில் ஒரு பாடல் இறுதி அடுத்த பாடல் முதலாக ரெண்டுமே கரெக்ட். அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அப்ப கூற்று காரணம் ரெண்டும் சரியான விளக்கமும் ஆகும் அப்படிங்கிறோம். சோ அது இங்க பாத்தீங்கன்னா பாடல ஓடுகின்ற புறநிலை மிதக்குது பார், ஆடுகின்ற அழகிய பூ மிதக்குது பார், பார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்தாதி தொடையா ஏபு தொடையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஏபு தொடைக்கான எடுத்துக்காட்டு. அப்ப அந்தாதி தொடை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த அலைன் வந்து பார்ப்போங்க. சோ உலகுடன் விளக்கும் ஒளிதுகள் அவிர்மதி மதி நலன் அளிக்கும் துயர்களு மாலை. அப்ப இங்க மதி வந்து பாத்தீங்கன்னா அங்க இறுதியில இருக்கு, இங்க முதல்ல வந்து இருக்கு. சோ அப்ப நம்ம அந்தாதி தொடைக்கான எடுத்துக்காட்டா இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இறுதி எழுத்தோ அசையோ அப்படின்றத பொறுத்து அமைது. அடுத்து கீழ்காணும் தொடைகள் 27 வகையில் தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்கேன். இப்ப அந்தாதி தொடைனா இறுதி முதலாக அமைவது கரெக்ட். இரட்டை தொடைனா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரணும், அதுவும் கரெக்ட். இப்ப செந்தொடை அப்படின்னா வந்து இந்த சொல்லப்பட்ட அந்த தொடையில வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்று எதுலையுமே இல்லாதது எந்த ஒரு இதுலயும் வந்து வராதது அப்படின்றதா வந்து செந்தொடையா இருக்கும். அப்ப மோனை எதுகை உள்ளிட்ட அனைத்து தொடையிலும் ஒருங்கி அமைவது கிடையாது, அது தவறு. அது வந்து பாத்தீங்கன்னா செந்தொடை என்பது மோனை முதலாக எத்தொடையிலும் அமையாமல் வேறுபட்டு அமைவது அப்படின்னு எதுலயுமே வராது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் செந்தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ அப்ப ஆன்சர் என்னப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சி தான் நமக்கு தவறு அப்படின்னு பார்க்கிறோம். சி மட்டும் தவறா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 28 நம்ம விளக்கம் இங்க கொடுத்திருக்கோம். தொடை மொத்தம் 7 வந்து இருக்கும், அதுவும் நம்ம படிச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணத்தை படித்து சரியான விடை வந்து உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா உறங்குவது விழிப்பது அப்படின்னு அடிமுரண் தொடையா இருக்கு. அப்ப இரண்டாவது அடியில வந்து விழிப்பது, முதல் அடியில முதல் சீர் வந்து பாத்தீங்கன்னா உறங்குவது, அப்ப முரணா வந்து இருக்கு அடிமுரண் வந்து. அப்ப அடிதோறும் முதலில் உறக்கம் மற்றும் விழிப்பு என முரண் பட தொடுக்கப்பட்டுள்ள இது அடிமுரண் தொடை ஆயிற்று அப்படின்னு. சோ அதுவும் சரியா வந்து இருக்கு அப்படின்னு. சோ கூற்று காரணம் ரெண்டும் சரியா இருக்கு, அது விளக்கவும் செய்யுது அப்படின்னு. ஆன்சர் சி அப்படின்னு. அடுத்து ஏரிக்கரையின் மேல 28வது போற வலை பெண்மையிலே இப்பாடலை பயின்று வந்துள்ள தொடை நயம் என்ன அப்படின்னு பாக்குறது. இப்ப மேலே அப்படின்னு இருக்கு, இங்க லே இருக்கு, இங்கேயும் லே இருக்கு வந்து. அப்ப அடி ஏபு தொடையா இருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் வந்து ஏபு தொடைனா இறுதி எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்ப ஏரிக்கரையின் மேலே அப்படின்றத முதல் அடி வந்து போற வலை பெண்மையிலே அப்படிமா இரண்டாவது அடி அப்படின்னு. அப்ப அது வந்து அடி ஏபு தொடையா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப செயல் இல்லாத அடியில் எதில் ஒரே ஓசையுடைய எழுத்தோ அல்லது சொல்லோ கூடி முடிவது வந்து ஏபு தொடை அப்படின்னு. அடுத்து பொறுத்துக்க வந்து இப்ப இணை பொழிப்பு கூளை மேற்குதுவாய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க வந்து. அப்ப இணை மோனை அப்படின்னும் போது என்ன 1 3 அப்படின்னு. அடுத்து சரி இணை அப்படின்னும் போது நமக்கு எழுதியும் போட்டேன் கிளாஸ்ல, நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ 1 2 வந்து இணை வந்து. அடுத்து பொழிப்புனா 1வது சீர் 3வது சீர் வந்து. அடுத்து ஒருவு 1வது சீர் 4வது சீர். இணை பொழிப்பு ஒருவு கூளை
ஒன்றாவது சீர், ரெண்டாவது சீர், மூன்றாவது சீர், ஒன்றி வருது. இந்த நாலுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்கு. ஸோ அதுவும் நம்ம இந்த இடத்துல வேணா எழுதி போகலாம். மேற்கதுவாய், கீழ்கதுவாய்ன்னு ஃபுல்லா எழுதிக்கோங்க. முற்றும், மேற்கதுவாய், மேற்கதுவாய்னா 1 3 4 சீர் வந்து, கீழ்கதுவாய்னா 1 2 4 சீர் வந்து, முற்றும்னா 1 2 3 4 சீர் வந்து. அப்ப இந்த இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரூல். இதை எடுத்துட்டு போய் மோனையில போட்டாலும் சரி, எதுகையில போட்டாலும் சரி, நீங்க ஏபிள் போட்டாலும் சரி தான், எதுல போட்டாலும் இதே தான் வந்து வரப்போகுது. ஆன்சர் என்னப்பா அப்படின்னா ஏ அப்படின்னு பார்க்கிறோம். ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1 அப்படிங்கிறோம். அடுத்து 31 கீழ்காலம் தொடை விகற்பங்கள் அவற்றின் விளக்கங்கள் அடங்கிய இணையில் தவறான இணையை கண்டறிக்க அப்படின்னு பார்க்கிறோம். மேற்கதுவாய் மோனை அப்படின்றது இப்பதான் நம்ம பார்த்தோம் வந்து. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து கூளை வந்து. ஸோ கூளைக்கு தான் வந்து 1 2 3 வரும். அப்போ தவறான இணை இதுதான் தவறானது. ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒரு மோனை அப்படின்னும் போது 1 4 கரெக்ட். கீழ்கதுவாய் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 4 வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கிறோம். மேற்கதுவாய் அப்படின்னும் போது வந்து 1 நமக்கு 3 4 அப்படின்னு கரெக்ட். மேற்கதுவாய் அடுத்து தான் கீழ்கதுவாய் வரும் வந்து. ஸோ முற்றும் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ மேலே சொல்லியிருக்கிறது வந்து கூளை தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு தவறாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று காரணம் வந்து. சோ கூற்று வில்லே நுதலே வேர்க்கன் கயலே என்ற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் ஏபுத்தொடை பயின்று வந்துள்ளது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏபுத்தொடை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எப்படி நம்ம சீர் எடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ முதல் சீர் வந்து பார்த்தீங்கன்னா கயலே வந்து, அடுத்து 3வது சீர் நுதலே, 4வது சீர் வில்லே அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ 1 3 4 வந்திருக்கு வந்து. ஸோ ஏபுத்தொடை வந்திருக்கு. ஆமா கரெக்ட், கரெக்டா. அடுத்து 1ஆம் 2ஆம் 4ஆம் சீர்களில் 1 2 4 ஏபு அப்படின்றது காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு 1 3 4 தான் இருக்கு வந்து. ஆனா இங்க 1 2 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க வந்து. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி இதை மட்டும் டவுட்ல போட்டுக்கலாம் வந்து. நமக்கு இப்படி ரிவர்ஸ்ல தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது. ஆனா இங்க 1 2 4ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க வந்து. இது டவுட் போட்டுக்கலாம். 32 மட்டும் டவுட் போட்டுறேன். இதை மட்டும் நான் திருப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா காணொலியில நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துறேன். இந்த கொஸ்டின் மட்டும் செக் பண்ணிட்டு கொடுத்துறோம். அடுத்து 33 வந்து முரண்தொடை விகற்பங்கள் அவற்றில் எடுத்துக்காட்டுகள் அடங்கிய இணையில் தவறான இணையை கண்டறிக. முரண்தொடை கேட்டிருக்காங்க, தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. இப்ப கூளை முரண்தொடை அப்படின்னும் போது நமக்கு கூளை அப்படின்னும் போது 1 2 3 வரணும் வந்து. ஒன்னார் அப்படின்னும் போது வந்து பகைவர் பார்க்கணும் வந்து. தெரளம் ஓந்தாரை ஆக்கலும் அப்படின்னு இருக்கு வந்து. ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கூளை முரண்தொடைனா 1 2 3 அப்படின்றது நமக்கு வந்திருக்கணும். ஸோ அப்படி வந்தா கரெக்ட். இல்ல ஒன்னார் பகைவர் அப்படின்றது வந்து வந்திருக்கு வந்து. ஸோ அப்ப ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெரளம் உவந்தாரை அப்படின்னா 3வது சீர் வந்து. அப்ப நமக்கு 1 3 வந்திருக்கு. அப்ப 1 3 வந்தா அது வந்து கூளை கிடையாது. அது என்ன வந்திருக்குன்னா பொழிப்பு அப்படின்னு வந்திருக்கணும் வந்து. சோ அப்ப ஒன்னார் தெரளம் ஓந்தாரை ஆக்கலும் அப்படி பார்க்கிறோம். இப்ப ஒன்னார் அப்படின்னா பகைவர், ஓந்தார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நண்பர். அப்ப அதுதான் வந்து முரணா இருக்கு. அப்ப 1வது சீர் 3வது சீர் வந்து பார்க்கணும். சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா சி. மற்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இணை முரண் தொடை அப்படின்னு பார்க்கிறோம். பொய்மையும் வாய்மையும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப அடுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவு முரண் தொடை அப்படின்னும் போது நமக்கு ஒருவு அப்படின்னும் போது இணை பொழிப்பு ஒருவு 1 4. அப்போ 1வது சீர் 4வது சீர் தான் வந்து என்ன வரும்னா நமக்கு ஒருவு அப்படின்னு பார்ப்போம். அப்ப அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் அப்படின்னா 4வது சீர் கரெக்டா வந்திருக்கேன். அப்ப 1 4 2 3 வந்து 1 4 தான் நமக்கு பொருந்தி வந்து அது வந்து ஒருவு அப்படின்னு பார்க்கிறோம். கீழ்கதுவாய் மேற்கதுவாய் வந்து 1 3 4. கீழ்கதுவாய்னா 1 2 4 வந்து. 1 2 4னா 1 காலை, 2 நண்பகல், 4னா மாலை கரெக்டா தான் வந்திருக்கு. 3 வந்து நமக்கு வராது. அப்ப 1 2 4 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கீழ்கதுவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சி மட்டும் தவறு அப்படின்னு பார்க்கிறோம். ஆன்சர் வந்து பி வந்து. அதுக்கு அடுத்து 34 காலை நண்பகல் மகிழ் திரும் மாலை. இதுல என்ன வந்திருக்குன்னா இப்பதான் பார்த்தோம். சோ 1 2 3 4. இப்ப காலை நண்பகல் மாலை வந்து. அப்ப கீழ்கதுவாய் முரணா வந்திருக்கு. என்ன முரணா கீழ்கதுவாய் முரணா 1 2 4 நமக்கு வரணும் அப்படின்னு. மேற்கதுவாய்னா நமக்கு 1 3 4 வரணும் வந்து. முற்றும் அப்படின்னா 1 2 3 4 வரணும். கூளை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 2 3 வரணும் ஆரம்பிக்கலாம். அப்படி இருந்தா அது வந்து கூளை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க.
அடுத்து பொறுத்துக்க பா வகை ஓசை வந்து கேட்டிருக்கேன். இப்ப வெண்பா அப்படின்னும் போது என்னன்னா செப்பல் ஓசை உடையது. அப்ப வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது ஒண்ணுக்கு வந்து. அடுத்து வந்து ஆசிரியப்பா அப்படின்னும் போது வந்து அது வந்து அகவல் ஓசை உடையது அப்படிமுக்கிறோம். ஆசிரியப்பா வந்து அகல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசைன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்ல சொன்னதுதான். ஸோ ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3 அப்படிமுக்கிறோம். ஸோ அது ஆன்சர். அடுத்து 36 வெண்பாவின் வகைகளில் அவற்றில் அடிகளின் எண்ணிக்கையும் அடங்கிய கீழ்காணும் எண்ணில் தவறான இணை கண்டறிக. வந்து இப்ப சிந்தியல் என்பானா 3 அடி ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதுதான் வந்து இங்க தவறா இருக்கு. மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. குரல் என்பானா 2 அடி, நேரிசு என்பா 4 அடி, சிந்தியல் என்பா 3 அடி வரணும். அந்த பக்தோட என்பா வந்து 4 அடி. 5 கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அப்ப தவறான இணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் வந்து சி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது ஆன்சர். அடுத்து கூற்று காரணம் நேரிசு என்பாருக்கு இன்னிசு என்பாருக்கும் உள்ள ஒரே வேறுபாடு தனிச்சொல் பெறுவது ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது வந்து கரெக்ட். நேரிசு என்பால் 2ஆம் அடியின் இறுதிச்சிரும் தனிச்சொல்லாக அமைந்திருக்கும். ஆனால் இன்னிசு என்பால் 2ஆம் அடியின் ஈட்டில் தனிச்சொல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெற்று வராது. ஸோ அப்ப மேல இருக்கிறது இது வந்து விளக்குதான். நேரிசு என்பானா விளக்குது அப்படிங்கிறோம். இதுவும் நம்ம வந்து நேரிசு என்பா அப்படின்றத பத்தி நம்ம கொடுத்திருப்போம். ஸோ அந்த அதுல இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டும் சரி மற்றும் சரியான விளக்கமும் கூட அப்படிங்கிறோம். அடுத்து 38 வந்து வெண்பாவின் பொது இலக்கணத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து கூற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வந்து. சோ ஃபர்ஸ்ட் ஈற்றடி முச்சீராகும், ஏனடி நாற்சீராகும் கரெக்ட். அந்த 4 மலர் காசு பிறப்பு வாய்ப்பட்டு அதுவும் கரெக்ட். இயற்சீர் மற்றும் வெண்சீர் மட்டுமே வரும், அதுவும் கரெக்ட். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மற்றும் ஆசிரியர் தலை பயின்று வரும் அப்படின்னு. சோ வராது அப்படின்றது தான் இங்க வரணும். சோ அதனால வந்து இது வந்து தவறானது. அப்படின்னா ஆசிரியர் தலை வர இயற்சீர் வெண்சீர் மட்டும் தான் வரும். எதுல வரும் அப்படின்னா வெண்பால வரும், ஆசிரியர் தலை வராது அப்படிங்கிறோம். சோ அதனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டி. 39 பொறுத்துக்க வந்து கலிப்பாவின் உறுப்பு வேறு பெயர்கள். தரவு அப்படின்னும் போது என்ன எருத்தம் அப்படிங்கிறோம், அதோட வேறு பெயர். தாலிசை அப்படின்னா வந்து இடைநிலைப்பாடு அப்படிங்கிறோம். சுரிதகம் அப்படின்றது அடக்கியல் வாரம் வைப்பு அப்படிங்கிறோம். அம்போதரங்கம்னா அசையடி சொற்சீரடி எண் அப்படிங்கிறோம். ஆன்சர் என்ன ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2 அப்படிங்கிறோம். சோ அதோட வேறு பெயர்கள் அப்படியே நம்ம படிச்சுக்க வேண்டியதான். சோ இது வந்து வெண்பா கலிப்பால கூட வேறு பெயர்கள். அடுத்து தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொது இலக்கண விதியில ஆசிரியப்பா பெரும்பாலும் ஏகாரத்தில் முடியும் கரெக்ட். வஞ்சிப்பா குரலடியாக இருசிரடி சிந்தடியான முச்சீரடியா வரும் கரெக்ட். கலிப்பா வந்து நேர் ஈற்று இயற்சி மிகுதியாக வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நேர் ஈற்று இயற்சீர் வந்து பாத்தீங்கன்னா மிகுதியாக வரும் அப்படின்னு வராது அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது தேமா புளிமா அப்படின்றது மிகுதியாக வராது. அப்ப வராது அப்படின்றதான் அங்க வந்திருக்கணும். சோ அது தவறா இருக்கு. கலிப்பா பொறுத்து நிலைமண்டில எல்லா அடியிலும் நார்சீர் அடியாவே வரும், அது வந்து நிலைமண்டில ஆசிரியப்பா வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஆன்சர் என்னன்னா சி அப்படின்னு பார்க்கிறோம். பி வந்து ஆன்சர் வந்து வருது சி தவறு அப்படின்னு பார்க்கிறோம். கொடுத்துட்டு சி தவறு. நம்ம 40 கேள்வி வந்து தமிழ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவியல்ல இயற்பியல் தலைப்பு வந்து நம்ம இயற்பியல் இருக்கு, வேதியியல் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இப்ப இயற்பியல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன அப்படின்னா 10⁶ எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமம் அப்படிங்கிறோம். அதனால எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட் என்பது அணு இயற்பியல் மற்றும் அணுக்கரு இயற்பியல்ல மிக சிறிய துகள்களின் ஆற்றல் வந்து. இப்ப எலக்ட்ரானுடைய ஆற்றல் அப்படின்றது அதுக்கு சமமா எடுத்துக்கிறோம். அப்ப 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டை கொண்டு முடுக்கி வைக்கப்படும் போது எலக்ட்ரான்கள் பெரும் இயக்க ஆற்றல். அப்ப 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்கு 2 முனைக்கிடையே அப்படின்னா வந்து அப்ப எலக்ட்ரான் பெறக்கூடிய இயக்க ஆற்றல் தான் என்ன சொல்றோம்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட். அதோட மதிப்பு வந்து 1.602 × 10⁻⁻19 ஜூல் அப்படி பார்க்கிறோம். இது வந்து நம்ம 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா அணுக்கரு பிளவின் போது யுரேனியம் ஒரு அணு வந்து உடைக்கும் பொழுது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவு வந்து 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நம்ம சொல்லுவோம். சோ அதை கணக்கிடுறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். அப்ப எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா 10⁻⁶ எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கவனி. ஒவ்வொரு வினாடியிலும் 720 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியன் நடக்கும். அணுக்கரு இணைவு சூரியனில் நடக்கும். எதை பயன்படுத்துதுன்னா ஹைட்ரஜனை பயன்படுத்துது. அந்த மெட்ரிக் டன் தான் வந்து தவறா இருக்கு. 720 வந்து வராது சொல்லிக்கிறோம். எவ்வளவு இருக்கு எக்ஸாக்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து எவ்வளவு ஹைட்ரஜன் வந்து எரிக்கப்படுகிறது எங்கன்னா சூரியனில் அப்படின்றது 620 மில்லியன் மெட்ரிக் டன். இது கேட்க மாட்டாங்க வந்து. ஆனா அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். 620 கூட நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து ஒரு வினாடியில சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் 3.8 × 10⁻26 ஜூல். அது கரெக்ட். அதுக்கடுத்து கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போதுன்னா குறையும். அங்க ஆரம்பிக்கும் போது அதிகமா இருக்கும், வர 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 குறைஞ்சிட்டு வரும். அப்ப அதிகமாகிறது அப்படின்னு தவறு சொல்லிக்கிறோம். சோ அதனால இது வந்து தவறு, இதுவும் தவறா இருக்கு. அந்த 720 அப்படின்றது 620 வந்திருக்கணும் அப்படிங்கிறோம். சோ அதுக்கடுத்து நம்ம பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரளவு பரப்பின் இந்த மதிப்பு வந்து 1.4 கிலோ ஜூல் பார்க்கிறோம். அது சரி. அப்ப எது தவறா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாக்கியங்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. 1, 3 தவறா இருக்கு, 2, 4 சரியா இருக்கு. இப்ப கொடுத்திருக்கிறது சரிதான் கேட்டிருக்காங்க. அப்ப 2, 4 சரியா இருக்கு அப்படின்னு அதை போட்டலாம். அடுத்து பின்வரும் எந்த தனிமையில் செயற்கை கதிரியக்கத்தை தூண்டலாம்? அலுமினியம் போரான் அப்படி பார்க்கிறோம். போரான் அலுமினியத்தை தூண்ட முடியும் அப்படின்னு வகுப்புல பார்த்தோம். ஆன்சர் வந்து டைரக்டாவே வந்துருது. சோ பி அப்படி பார்க்கிறோம்.
இது சொன்னது யாருன்றவங்களும் இம்பார்ட்டன். அது ஐரின் கியூரியும் எஃப் ஜூலியட்டும் தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கதிர்வீச்சு பாதிப்பு 100 ரான்ஜென்ட் என்று இருந்தால் ஏற்படுத்தும் விளைவு என்ன? 100 இருந்தா நமக்கு ரத்த புற்றுநோய் ஏற்படும். அதே நமக்கு டெத் எப்ப நடக்கும், உடனடி மரணம் அப்படின்னா 600 ரான்ஜென்ட் இருந்தா உடனடி மரணம் அப்படின்றது நிகழும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 600 ரான்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு இறப்பு அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது அப்படின்னு பார்க்குறோம். இமீடியட் டெத் அப்படின்னா 600 ரான்ஜென்ட் அப்படின்னு பார்க்குறோம். 600 ரான்ஜென்ட் இருந்தா இமீடியட் டெத் வந்து ஏற்படும். அடுத்து 45 கூற்று காரணம். கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்கள் மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு. கரெக்ட் தான். யுரேனியம் வந்து கனமானது, அது பிளவுற்று பேரியம் கிரிப்டான் சொல்லிட்டு 2 தனிமமா வந்து மாறுது அப்படின்னு. அணுக்கரு பிளவு காமா கதிர்களை வெளியிடுவதால் இவை மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோய்களுக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு. ஸோ இதுவும் கரெக்ட் வந்து. ஸோ அப்ப ரெண்டுமே கரெக்ட். ஆனா மேல சொன்னது என்னன்னா அணுக்கரு பிளவு பத்தி சொல்றாங்க, கீழே சொல்றது வந்து நமக்கு பாதிப்பு பத்தி சொல்றாங்க. அப்ப ரெண்டும் தனித்தனியா சரி, ஆனா அது விளக்கு தானே விளக்கல. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆவிற்கான ஏ சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதற்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 46 பின்னோட்டில் எது வளமான பொருளுக்கு எடுத்துக்க. வளமான பொருள் அப்படின்னா என்னன்னா அதை வந்து நேரடியாக நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்த முடியாது. அந்த இப்ப அணுக்கரு பிளவுல வந்து பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள் அப்படின்றது வந்து எரிபொருள் நம்ம சொல்லுவோம். வளமான பொருள்னா அதை வந்து மாத்தி அணு உலையில வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எரிபொருளா மாற்றி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது அதோட பாயிண்ட். வந்து இப்ப எக்ஸாம்பிள் யுரேனியம் 235 செறிவூட்டப்பட்டது, அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆல்ரெடி. வந்து அடுத்து தோரியம் 228 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வளமான எரிபொருள் தான். இப்ப நம்ம புளுட்டோனியமும் யுரேனியமும் வந்து 238, புளுட்டோனியம் 240 வந்து வளமான பொருளா வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் என்னன்னா பி 2 மற்றும் 3 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வளமான பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எதை வந்து சொல்றோம் அப்படின்னா வந்து இப்போ வளமிக்க பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யுரேனியம் 238, தோரியம் 232, புளுட்டோனியம் 240 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதில் என்ன பண்ணோம்னா ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணி அது மூலமா நமக்கு என்ன பண்ணுவோம்னா வளமான பொருளை வந்து மாற்றி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து யுரேனியம் 238 நம்ம புளுட்டோனியம் 239 மாற்றி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பயன்படுத்துவாங்க. அடுத்து 47 யுரேனியம் 237 தோரியம் 234 சிதைவது எதன் உமிழ்வால் நிகழ்கிறது அப்படின்னா ஹீலியத்தை வெளியேற்றோம். அப்ப ஹீலியமா மாறுதுன்னா ஆல்பா பார்ட்டிகல் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நிறைய எண்ணில் 4 அணு எண்ணில் 2 குறைஞ்சதுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யுரேனியம் 238 தோரியம் 234 வந்து மாறுறது அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஆல்பா சிதைவுன்னு சொல்லுவோம். அது வந்து ஆல்பா துகள்லாம் 2 புரோட்டான்களும் 2 நியூட்ரான்களையும் கொண்ட ஹீலியம் அணுக்கரு அப்படின்றது வெளிவருது அப்படிங்கிறோம். இப்ப யுரேனியம் 238 இருக்கு, அதுல அதனோட நிறைய எண்ணில் 4 குறையுது. அப்ப தோரியம் 234 மாறிடும். அதோட அணு எண் 92 யுரேனியம் வந்து அது வந்து 2 குறையுது, அதனால 90 மாறுது. அப்ப இது எங்க போகுதுன்னா ஹீலியமா மாறுது அப்படின்னு. ஹீலியம்னா வந்து அணு நிறை அப்படின்னா 4, அணு எண் அப்படின்னா 2. அது வந்து ஆல்பா சிதைவுன்னு. ஆல்பா சிதைவு, பீட்டா சிதைவு, நம்ம காமா சிதைவு நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறையில 4 குறைஞ்சு அணு எண்ணில் 2 குறைஞ்சது அப்படின்னா வந்து ஆல்பா சிதைவு அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறையன்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 நிறையன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறையன் அணுயன் அப்படின் போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து காமா சிதைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா வந்து பீட்டா சிதைவு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம். ஓகே, அடுத்து அணுக்கரு இணைவு அப்படின்னும் போது நமக்கு தெரியும் அது எங்க நடக்குன்னா விண்மீனோட ஆற்றல் அப்படிங்கிறோம். சூரியனுக்கும் அந்த ஆற்றல் இருந்தா வெப்பம் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறோம். அதே வந்து அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோடியம் 24 அப்படின்றது இதயத்தை சீராக செயல்பட காரணமா இருக்கு. தோல் நோய் சிகிச்சைக்கு வந்து பாஸ்பரஸ் 32 பயன்படுகிறது அப்படிங்கிறோம். கதிரியக்க பாஸ்பரஸ் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்க பாஸ்பரஸ் P32 இப்பதான் பார்த்தோம் தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து கதிரியக்க தங்கம் அப்படின்றது வந்து தோல் புற்றுநோய் குணப்படுத்த பயன்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப தோல் நோய் சிகிச்சைக்கு வந்து பாஸ்பரஸ் 32, அதே மாதிரி நம்ம தோல் புற்றுநோய்க்கு தங்கம் வந்து 198 பயன்படுத்துறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஆன்சர் என்னன்னா சி 4 1 2 3 அப்படிங்கிறது. क्वेश्चन நம்பர் வந்து 48க்கு 49 வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமையில் வெடிப்பொருட்கள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எது யூஸ் ஆகுதுன்னா கலிபோர்னியம் 252 நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வானூர்தியில் பயன்படுத்துறது. அதே மாதிரி அமர்சியம் அப்படின்றது புயர் உணர்விகளாக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். யுரேனியம் 238 வந்து ஒரு வளமிக்க பொருள் நமக்கு தெரியும். இதுல வந்து நம்ம ஒரு அணு உலையில் என்ன பண்ணலாம் பிளவுக்குட்படாது என்றாலும் பிளவுக்குட்படும் பொருளாக நம்ம மாத்துறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப மாத்தி நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து உற்பத்தி உலைகள் அப்படின்னு போது என்ன பிளவுக்குட்படாத பொருட்களை இந்த வளமிக்க பொருட்கள் அது பிளவுக்குட்பட்ட பொருளாக மாற்றுறது உற்பத்தி உலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ பிரீடர் ரியாக்டர்ல என்ன பண்றாங்க ஒரிஜினலா அப்படின்னா இயற்கையில் அதிக அளவு கிடைக்கிற 238 யுரேனியம் இருக்கு. அது வந்து அப்புறம் தோரியம் வந்து 232 இருக்கு. இது வளமிக்க பொருட்கள் தனிமங்களின் நேரடியாக அணுக்கரு பிளவுக்கு உட்படாது. ஆனா இதுல என்ன பண்றோம்னா உற்பத்தி உலைகள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரான்களை உட்கவர செஞ்சு வந்து அப்ப 238 இருக்கு அப்படின்னா ஒரு நியூட்ரான் உட்கொண்டோம்னா அது புளூட்டோனியம் 231 வந்து எரிபொருளா மாத்திடுறது. வந்து தோரியம் வந்து பாத்தீங்கன்னா 232 அப்படின்னு இருக்கு அப்படின்னா வந்து அது ஒரு நியூட்ரான் உட்கொண்டதுக்கு அப்புறம்
யுரேனியம் வந்து 233 மாத்துறது. இந்த மாதிரி மாற்றம் அடைய செஞ்சு அதை எரிபொருளா பயன்படுத்துறோம். இந்த உலைகள் வந்து பாத்தீங்கன்னா தங்களின் செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பிளவு பொருட்களின் அளவை விட கூடுதலான பிளவுபடும் எரிபொருட்களை உற்பத்தி செய்கின்றன. அப்ப நேச்சுரலா இருக்க யுரேனியத்துல வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235, அதை பயன்படுத்தி மீதி 99% யுரேனியம் வந்து இருக்குல்ல 238, அதை வந்து நம்ம என்னவா மாத்தோம்னா புளூட்டோனியமா மாத்துறோம். அது மாதிரி தோரியத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து யுரேனியமா மாத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். சோ அதை நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து கீழ்காணும் தனிமங்கள் இருக்கு, அதனுடைய அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 4 தனிமங்கள் வந்து IUPAC இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அப்ளைடு கெமிஸ்ட்ரி வந்து ஆட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதுல நியோனியம் 113, மாஸ்கோயம் 115, லிவர்மோரியம் 116, டெனசின் வந்து 117 பார்க்கிறோம். ஆன்சர் என்னன்னா டிக்கு வந்து 4 3 1 2 அப்படி பார்க்கிறோம். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அணு எண் வந்து குறிக்குது அப்படி பார்க்கிறோம். அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம், சோ அதை குறிக்குது அப்படி பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 52வது வந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உலோகங்களின் பண்புகள் பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து கடினமானது பளபளப்பானது கரெக்ட், வந்து கம்பியாக நீட்ட முடியும் கரெக்ட், வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது தப்பு, கடத்தும் அப்படின்னு வந்திருக்கணும். சோ அதனால அது தவறானது, ஒளியை எழுப்பும் அப்படின்றது சரி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 52, பின்வரும் எந்த தனிமம் நிலையான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் திரவமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து சோ தனிமம் வந்து கேட்டிருக்காங்க. தனிமம் மெர்க்குரி, அதுக்கப்புறம் புரோமின், இரண்டுமே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல என்ன இருக்கும்னா நீர்மமா இருக்கும், திரவ நிலையில இருக்கும். வந்து அதே சீசியமும் கேலியமும் வந்து அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ்ல தான் அது வந்து நீர்மமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ ஞாபகம் வச்சுக்கணும். அதான் கொடுத்துருக்கோம், கேலியம் சீசியம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது 30 டிகிரில தான் என்ன ஆகுனா அது நீர்மமா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பின்னோட்டில் உலோக போலிகளின் உதாரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ உலோக போலிகள் அப்படின்னும் போது நம்ம போரான், சிலிக்கான், ஜெர்மனியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம் அப்படின்னு வந்து மொத்தம் 6 வந்து பார்த்திருப்போம். சோ அப்ப இங்க கொடுத்திருக்கல இண்டியம், கேலியம், அலுமினியம் அப்படின்றது போரானுடைய குடும்பம் தான். ஆனா இது என்ன கிடையாது, உலோக போலி கிடையாது. அப்ப அது உலோகமா இருக்கு. வினைத்திறன் மிக்க உலோகங்களா எது இருக்குன்னா நம்ம அந்த போரான் குடும்பத்துல இருக்க இண்டியம், கேலியம் அண்ட் அலுமினியம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உலோக போலிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த 6 அப்படின்றது நம்ம நினைவில் வச்சுக்கணும். சோ அது கேட்பாங்க எக்ஸாம்ல. அந்த 6மே உலோக போலிகள் அப்படின்னு போரான், சிலிக்கான், ஜெர்மனியம், ஆன்டிமனி, ஆர்சனிக், டெலூரியம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 6 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலனியம் வந்து பாத்தீங்கன்னா டிபேட்ல இருக்கு, அதாவது வந்து உலோக போலியா இல்லையா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கு. அது போரான் குடும்பத்துல இருக்கக்கூடியது அப்படின்னா அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம் பார்க்கிறோம். இது வந்து போரான் குடும்பத்துல அதிக வினைத்திறன் கொண்ட உலோகங்களா இருக்கு. ஆனா போரான் மட்டும் தான் உலோக போலி, மற்றதெல்லாம் உலோகம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் அந்த குடும்பத்துல. அதுக்கு கீழே அப்படியே 13வது தொகுதியில வந்து இருக்கும். நம்ம பீரியாடிக் டேபிள் பார்த்திருப்போம். அதுல 13வது தொகுதி தனிமங்களா போரான் குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு. அடுத்து தவறானதை தேர்வு செய்க. வந்து உலோகங்கள் அதிக மின் கடத்து திறன் பண்பை கொண்டது வெள்ளி அப்படின்னு கரெக்ட். ஏன்னா வெள்ளி தான் அதிக மின் கடத்து திறன், சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு. அலோகங்களில் கிராஃபைட் மட்டுமே மின் கடத்தும் இயல்புடையது, அதுவும் கரெக்ட். ஏன்னா கார்பனைன் வந்து புறவேற்றுமை வடிவம் சொல்லுவோம், அது வந்து மின்சாரத்தை வந்து கடத்த வேண்டும். அதுக்கடுத்து அறை வெப்பநிலையில் நீர்மமாகும் மிக குறைந்த ஒருங்கிணைந்த உடைய உலோகம் வந்து தங்கம் கிடையாது. அது என்ன வரணும், மெர்க்குரி வரணும், பாதரசம் வரணும் அப்படின்னு. அதனால இது வந்து தவறு அப்படின்னு. அப்போ 3 வந்து தவறு. வந்து கேள்வி என்ன தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 மட்டும் தவறு, ஆன்சர் வந்து பி அப்படின்னு. அதுக்கு அடுத்து 56, தாங்கல் கரைசல் என்பது டேஷ் கலவையாகும். தாங்கல் கரைசல்னா வலிமை குறைந்த அமிலமும் அதனுடன் சேர்ந்த காரமும் தான் என்ன சொன்னா தாங்கல் கரைசல். அது ஸ்டேட்மெண்ட் தான், ஒன்லைனர் தான். சோ அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது. தாங்கல் கரைசல்னா வலிமை குறைந்த அமிலமும் அதோட சேர்ந்த காரமும் தான் தாங்கல் கரைசல் அப்படின்னு வந்து. சோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துருக்கோம். pH மதிப்பில் ஏற்படும் மாற்றத்தை தடுக்கும் அல்லது எதிர்க்கும் திறன் கொண்டதான் தாங்கல் கரைசல் அப்படின்னு. அடுத்து பல் பாதுகாப்பில் பற்குழி அடைக்க, பல் சுத்தையாயிருச்சுன்னா அந்த இடத்துல அடைக்கிறதுக்கு நமக்கு மெர்க்குரி, சில்வர், டின் வந்து பயன்படுத்தப்படுகிறது. 57க்கு ஏ அப்படின்னு ரசக்கலவை முக்கிறோம். அடுத்து 58 வந்து நாகமுலாம் பூசுதல் அப்படின்னா ஜிங்க் அப்படி பார்க்கிறோம். ஜிங்க் முலாம் பூசுறதுன்னு சொல்லிட்டு. வருத்தல் கால்சினேஷன்னா காற்று இல்லாத சூழல் அப்படி பார்க்கிறோம். அப்ப காற்று இல்லாத சூழல்ல வெப்பமாக்குதல் அப்படி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பற்குழி நிரப்புதல் அப்படின்னா வந்து சில்வர் டின் அமால்கம், சில்வர் டின் ரசக்கலவை. 18வது தொகுதி தனிமங்கள் நம்ம சொல்லுவோம் மந்தவாயுக்கள் நம்ம சொல்லுவோம். சான்சர் என்னப்பா அப்படின்னா டி 2 4 3 1 அப்படி பார்க்கிறோம். அடுத்து 59வது क्वेश्चन தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து தங்கம் மற்றும் பிளாட்டினம் ஆகிய காற்றில் உள்ள நீர் அல்லது ஆக்சிஜன் வினை புரியின தவறு, வினை புரியாது, அப்படியே தான் இருக்கும். வந்து அதனால தங்கத்தோட மதிப்பு வந்து அதிகம். இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிச்சது, கீழடியில கண்டுபிடிச்ச தங்கம் வந்து அப்படியே தான் இருக்கு ஹரப்பா நாகரிகத்துல அப்படிங்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படிங்கலாம். ருபீடியம் தண்ணீருடன் கடுமையாக வினைபுரிவது மட்டுமல்ல, காற்றில் வெளிப்பட்டால் எரிய தொடங்கும் ருபீடியம் அப்படிங்கலாம். அதிக வினை கொண்டது. அடுத்து காலியம் குறைந்த வெப்பநிலையில் உருகும் ஒரு உலோகம் அப்படிங்க. காலியம் வந்து கையில் வச்சா உருகிடும், கரெக்ட். வந்து பாதரசம் மிக குறைந்த ஒருநிலை கொண்ட ஒரு உலோகம் மற்றும் அரை வெப்பநிலையில் திரவமாக மாறுகிறது, அதுவும் கரெக்ட். வந்து அப்ப ஒண்ணு மட்டும் தான் தவறு. ஏன் தவறு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க வினை புரியாது அப்படின்னு வந்திருக்கணும். வினை புரிகின்றன அது வந்து தவறு அப்படி பார்க்கிறோம். அடுத்து 60வது கேள்வி வந்து
ஸோ எலுமிச்சை சாறு அப்படின்னும் போது பிஹெச் மதிப்பு 2.2 2.4. அப்போ என்ன சொல்லணும்னா அந்த பிஹெச் ஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அமிலமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. தண்ணியில் கரைச்சி தான் நம்ம வந்து தண்ணியில் கலந்து நம்ம குடிக்கணும். மனித உமிழ்நீர் அப்படின்னா 6.5 7.5. காஃபி வந்து 4.4 5.4. அதிகமான காஃபி குடிச்சோம் அப்படின்னா பல்லோட எனாமல் வந்து குறைடாயிடும். அண்ட் அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா 12 காரம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்து டி 2 4 1 3 அப்படின்னு பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 60 வந்து அடுத்து கொஸ்டின் நம்பர் 61 61. அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து. அலுமினியம் எதோட வினைபுரியுது? சோடியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் வந்து உலோகம், அது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வீரியமிக்க காரம். அப்ப ரெண்டும் ஒன்னா சேருது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வந்து கண்டிப்பா ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றப்படும் அப்படின்னு ஆன்சர் என்ன பார்ப்போம்? ஹைட்ரஜன் வாயு எங்க வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல வெளியேறுது, அடுத்து வந்து ஃபோர்த்ல. அதே மாதிரி சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்றத நமக்கு உருவாகும் அப்படிங்களா. அப்ப அலுமினியம் சோடியம் ஒன்னா சேரும் வந்து கண்டிப்பா, ஏன்னா அதுல இருக்கிற OH அப்படின்றது வெளியேற்றப்படும். அப்ப நமக்கு ஹைட்ரஜன் அப்படின்னு வெளியேற்றப்படும். அப்ப நம்ம சோடியம் மெட்டா அலுமினேட்டா தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து டி. அதுக்கான ஈக்குவேஷன் பார்ப்போம், பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். வந்து இப்போ அலுமினியம் இருக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, பிளஸ் நீர் வந்து இப்போ இதோட வினைபுரியும் போது நமக்கு என்ன சோடியம் மெட்டா அலுமினேட்டா வந்து நமக்கு இருக்கு, பிளஸ் ஹைட்ரஜன் வாயு அப்படின்னு வெளியேற்றப்படுகிறது. அப்ப அலுமினியம் காரங்களுடன் வினைபுரியும் தன்மை கொண்டது பார்க்கிறோம். அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற வலுவான காரங்களுடன் நீரின் முன்னிலையில் வினைபுரிகிறது. நார்மலாக நீரோட முன்னிலையில் வினைபுரிகிறது. அப்படி வினைபுரியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து சோடியம் மெட்டா அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜன் வந்து கிடைக்குது அப்படிங்கிறோம். எல்லா உலோகங்களும் வினைபுரியாது, ஆனா அலுமினியம் வினைபுரியுது அப்படிங்கிறோம் காரங்களோட. அடுத்து சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். சோ இப்போ சோடியம் கார்பனேட் அப்படின்னா கடின நீர் மின்னிறக்க Na2CO3 கடின நீர் மின்னிறக்க பயன்படுது. கரெக்ட். சோடியம் பை கார்பனேட் அப்படின் போது நம்ம என்ன சொல்றோம்னா அது வந்து நம்ம ரொட்டி சோடான்னு சொல்லுவோம். ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா பருத்தி லினின் துணிகளை வெளுக்க கொடுத்துருக்காங்க, அதனால தவறு. அடுத்து கால்சியம் சல்பேட் ஆஃப் H2O அப்படின்னும் போது முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க மாவு கட்டு போறாங்க, அது கரெக்ட். சோ மாவு கட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பீகார்ல ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கட்டு போட்டுருக்காங்க. அது அசைக்காம இருக்குன்னு சொல்லிட்டு அது பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை இது இப்படிலாம் வந்து பேஷண்ட் வந்து ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாவு கட்டு போடுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கால்சியம் சல்பேட் ஆஃப் H2O வேணும் அப்படின்னு பார்க்குறோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு பார்க்குறோம், பிளாஸ்டரிங் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா வந்து NaHCO3. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்னது? ப்ளீச்சிங் பவுடர் எப்படி ரொட்டி சோடா தயாரிக்க முடியும், ஆனால் இதுவும் தவறு. அப்படியே மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதே ப்ளீச்சிங் பவுடர் வந்து பருத்தி லினின் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது, அது கரெக்ட். வந்து சோடியம் பை கார்பனேட் அப்படின்றது வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது, அது கரெக்ட். வந்து அப்படியே மாறி இருக்கிறதுனால நமக்கு சரியானதுன்னா 1 3 வந்து சரியானது. அப்ப ஆப்ஷன் என்னது? சி வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து 63 தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேரிக் அமிலம் அப்படின்னா கொழுப்புல இருக்குது, கரெக்ட். பியூட்டரிக் அமிலம் அப்படின்னா கெட்டு போன நாளான வெண்ணெய்ன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து இருக்கணும், அப்ப தப்பா வந்து இருக்கு. அதுக்கு நேரம் பித்தநீர் கொடுத்துருங்க. பித்தநீருக்கு என்ன கோலிக் அமிலம் தான் பித்தநீர் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்ப மாத்தி கொடுத்துருங்க. அதுல 2 3 தவறு. 4 வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் அப்படின்னு வினிகர்ல இருக்கு, அது கரெக்ட். அப்ப 63க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 2 3 தவறான இணை அப்படி வைக்க முடியும். அடுத்து 64 உப்புக்களின் பண்புகளில் சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப உப்புகளோட பண்பு அப்படின்னு சரியான அறிக்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உப்புகள் பெரும்பாலும் அறை வெப்பநிலையில் கொதிக்கும் திரவமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து அது அறை வெப்பநிலையில் கொதிக்குமா? உப்பு கொதிக்காது. அப்ப வந்து அது வந்து தவறு அப்படின்னு. அடுத்து அனைத்து உப்புகளும் தண்ணீரில் கரையக்கூடிய, ஏன்னா எல்லா உப்பும் தண்ணீரில் கரையாது, அதுவும் தவறு. வந்து உப்புகள் இயற்கையாகவே நீர் உறிஞ்சும் தன்மை உடையது அப்படின்னு வந்து ஸோ அது வந்து சரி அப்படின்னு. ஸோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நம்ம கேட்டிருக்கிறது வந்து சரியான அறிக்கைனா 3 மட்டும் தான் சரியா இருக்கு. இப்போ கொடுத்திருக்கல 3 ஓரளவுக்கு சரியா இருக்கு. உப்புகள் பொதுவாக அறை வெப்பநிலையில் நீர்மங்களாக இருப்பதில்லை, அதிக வெப்பநிலை உருகுநிலை மற்றும் பெறுகின்றன. அடுத்து அனைத்து உப்புகளும் நீரில் கரையாது. எக்ஸாம்பிள் சில்வர் குளோரைடு நீரில் கரையாது அப்படிங்கிறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நமக்கு 3 மட்டும் தான் சரி. ராஜ திரவகத்தின் பண்பு என்ன அப்படிங்கிற ராஜ திரவம்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் 2 ஒன்னா சேர்ந்தது. அதனுடைய விகிதம் எப்படி இருக்குன்னா 3:1 அப்படின்ற கலவையில இருக்கும், அது கரெக்ட். அடுத்து இளஞ்சிவப்பு நிறத்தில் எரியும் திரவம், தப்பு. இளஞ்சிவப்பு நிறத்தில் இது வந்து எரியாது. அதிக அரிக்கும் தன்மை கொண்டவை தங்கத்தை கரைக்கணும், அது கரெக்ட். அப்ப இளஞ்சிவப்பு நிறம் தவறு அப்படின்னு. என்ன கலர்ல எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு நிறத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது புகையும் திரவமாக இருக்கும். அப்ப புகையா இருக்கும், மஞ்சள் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், இளஞ்சிவப்பு நிறம் கிடையாது அப்படிங்கிறோம், அதனால தவறு. சோ ஆன்சர் என்னன்னா பி அப்படிங்கிறோம். 2 மட்டும் தான் சரியானது அப்படிங்கிறோம். அடுத்து காரத்தின் பண்புகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க. இப்ப காரம் அப்படின்னும் போது என்ன, கசப்பு சுவை உடையது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், புளிப்பு, அது வந்து தவறு. சோ அப்ப அதனால தவறு. சோப்பு லிட்மஸ் தாளை நீல நிரம்ப மாற்றோம், அது சரி. நீர்த்த கரைசல் சோப்பு போன்ற வளவளப்பு தன்மை கொண்டவை, அதுவும் சரி. அப்ப 1 3 வந்து சரி அப்படின்னு பார்க்கிறோம். 2 வந்து தவறா இருக்கு அப்படிங்க. அடுத்து 67 பாக்டீரியாக்கள் மூலக்கூறு நைட்ரஜன் கீழ்கண்ட எந்த சேர்மமாக மாற்றுகிறது சொல்லுங்க. சோ அப்ப மூலக்கூறு நைட்ரஜன் என்னவா மாத்துதுன்னா பாக்டீரியாக்கள் வந்து அமோனியாவாக மாற்றுகிறது. அப்ப ஆப்ஷன் வந்து டி வந்து சரி, NH3 அப்படின்னு பார்க்கிறோம். பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அமோனியாவாக மாற்று, நைட்ரஜன் நிலைநிறுத்த அமோனியாவாக மாத்துது அப்படின்னு, அது கரெக்ட். அடுத்து பொறுத்துக
கனிம அமிலங்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நைட்ரிக் ஆசிட் வந்து சொல்லலாம், நைட்ரிக் அமிலம் HNO3 வந்து சொல்லலாம். கரிம அமிலங்கள் அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லலாம்? இப்போ டாட்டாரிக் அமிலத்தை வந்து சொல்லலாம். கரிமம்னா நம்ம உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் வந்து கிடைக்குது. தாவரத்தில் டாட்டாரிக் அமிலம் வந்து கிடைக்குது, புளியில கிடைக்குது, திராட்சையில கிடைக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து வயிற்றுப்புண்ணுக்கு காரணம் HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வினிகர் வந்து அஸ்டிக் அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு. ஈவன் கரிம அமிலத்துக்கும் நம்ம அஸ்டிக் அமிலம் வந்து போடலாம். ஆனால் பெஸ்ட் மேட்ச்னு போகும்போது நம்ம ஆன்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 4, 3, 1, 2 தான் நம்ம போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து அது விளக்கம் கொடுத்துருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து 69 பெட்ரோலியம் அதன் உயர் மதிப்பு மற்றும் முக்கியத்துவம் காரணமாக பொதுவாக என்ன அழைக்கப்படும்னா கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் வந்து பி அப்படிங்கிறோம். அப்ப கருப்பு தங்கம்னா பெட்ரோலியம் அப்படிங்கிறோம். சாதி இம்பார்ட்டன்ட். அடுத்து 70 வந்து உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்க இருக்கு? பென்சில்வேனியா, அமெரிக்கான்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது கிணறு எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசாம்ல இருக்கு, மக்கூம்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ரெண்டாவதுன்னு வந்திருக்கும். அதனால இது தவறு அப்படிங்கிறோம். சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறோம். அடுத்து பின்னொடரில் எது பெட்ரோலியத்தின் பயன்பாடுகளில் அல்லாதவை அப்படின்னு கேட்டுருங்க. அப்ப பயன்பாடு அல்லாதவைனா இப்ப பெட்ரோலிய பயன்பாடுல இப்ப ஸ்டவ், அடுப்பு, ஜெட் விமானங்களை பயன்படுத்துறோமா? கரெக்ட். பாராஃபின் மெழுகு தயாரிக்க கரெக்ட். உலர் சலவை செய்வதற்கான கரைப்பணம் அது கரெக்ட். எந்திர பாகங்களின் தேய்மானத்தை அதிகரிக்கும் வந்து துருபிடிக்காமல் அவற்றை பாதுகாக்கும் உயவு எண்ணெயாக பயன்படுகிறது. இப்போ பெட்ரோலியத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானத்தை அதிகரிக்க அப்படின்னும் போது வந்து தேய்மானத்தை அதிகரிக்க கூடாது, குறைக்கணும். துருபிடிக்காமல் அவற்றை பாதுகாக்க உயவு எண்ணெயாக உதவுகிறது. அப்ப பொருந்தாதது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு பெட்ரோலியத்தை பயன்பட அல்லாதவையா இருக்கு. பெட்ரோலியத்தை நம்ம அதுக்கு பயன்படுத்த மாட்டோம், கிரீஸ் பயன்படுத்துவோம், எண்ணெய் வந்து பயன்படுத்தும். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எரிபொருளின் பண்புகளில் பொருந்தாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. வந்து எளிதில் கொண்டு செல்லப்படணும், கரெக்ட். குறைந்த கலோரி கிடையாது, அதிக கலோரி இருக்கணும், நல்ல எரி ஆற்றல் வந்து இருக்கணும், வந்து அது தவறு. குறைந்த வெப்பத்தை வெளியிடணும், அது தவறு, அதிக வெப்பத்தை வெளியிடணும். வந்து அதே மாதிரி குறைந்த விலையில் கிடைக்க வேண்டாம், ஆமா அப்பதான் எல்லாரும் பயன்படுத்த முடியும். அப்ப நமக்கு 2, 3 வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாததா இருக்கு அதோட பயன்பாட்டுல எரிபொருள்ல. ஆப்ஷன் வந்து டி அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 73 நார்போமைடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எலிக்கொல்லி அப்படின்னு அது கரெக்ட். காராபுரான் அப்படின்றது வந்து நூற்புழு கொல்லி, அதுவும் கரெக்ட். போடாக்ஸ் கலவை அப்படின்றது பூச்சிக்கொல்லி வராது. வந்து ஏன் பூச்சிக்கொல்லி வராதுன்னா அது வந்து ஃபங்கிசைடுன்னு பார்க்கணும். வந்து ஸோ அது வந்து பூஞ்சை கொல்லி எடுக்கிறோம். அப்போ பூச்சிக்கொல்லி கிடையாது, பூஞ்சை மற்றும் வந்து பாக்டீரியா கொல்லி எடுக்கிறோம். ஸோ அப்போ பாக்டீரியாவையும் பூஞ்சையும் அழிக்கக்கூடியது. ஸோ அதனால இது தவறு எப்படி பார்க்கலாம். ஸோ 3 வந்து தவறா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி 73க்கு கிளம்பிக்கிறோம். அடுத்து 74 வந்து கார்பன் மோனாக்சைடு அமோனியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமோனியால இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா யூரியா வந்து கிடைக்குது. ஸோ அது மேட்ச் பண்ணலாம். கால்சியம் சல்பேட் 2H2O வந்து நமக்கு CaSO4 2H2 அப்படின்றது வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கால்சியம் வந்து பாஸ்போரிக் ஆக்சைடு அப்படின்னு வந்து CaH2PO4 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. KNO3 அப்படின்றது இந்தியன் சால்பீட்டர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து 2413 அப்படின்றதா சரியான விடை 74வது கேள்விக்கு அப்படிங்கிறோம். ஸோ இங்க விளக்கம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், எது எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஜிப்சம்னா என்ன, யூரியானா என்ன, சூப்பர் பாஸ்பேட்னா என்ன, பொட்டாசியம் நைட்ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து கொடுத்துருக்கோம். பாத்துக்கலாம் நீங்க. அடுத்து 75 பின்னொட்டில் எது உயிரி உரம்? உயிரி உரம் அப்படின்னும் போது பயோ ஃபெர்டிலைசர் வந்து இப்ப பாக்டீரியா அப்படின்றது உயிரினங்கள் பார்க்குறோம், அதை பயன்படுத்துறது. இப்ப அனாஃபினா, நாஸ்டாக், ரைசோபியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிரி உரமா பயன்படக்கூடிய பாக்டீரியா. லிண்டேன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து உயிரி உரம் கிடையாது அப்படிங்கிறோம். அப்ப லிண்டேன் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இன்செக்டிசைடு அப்படிங்கிறோம். ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிங்கிறோம். அப்ப லிண்டேன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாக செயல்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அதனால அது வராது அப்படிங்கிறோம். ஸோ மற்றது எல்லாமே வந்து உயிரி உரமா வந்து இருக்கு. எப்படி வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். இது அப்படியே படிச்சுட்டுனா கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த கூட நம்ம ஸ்டேட்மெண்டா போட்டு கொடுப்பாங்க. எது வேறு முடிச்சுல இருக்குன்னா ரைசோபியம் வந்து வேறு முடிச்சுகள் இருக்கும் அப்படிங்கிறோம். வந்து வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடியது எதுனா நிலப்பசும் பாசிகள் வந்து சைனோபாக்டீரியா வந்து நிலைநிறுத்தும் அப்படிங்கிறோம். அது அனாஃபினா, நாஸ்டாக் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் வந்து கால்சியம் கார்பன் டைமைடும், அதே மாதிரி நமக்கு கால்சியம் சைனமைடும் வந்து இதுதான் வந்து நைட்ரோலியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்றத வந்து பார்ப்போங்க. ஸோ நைட்ரோலியம் அப்படின்றது என்னன்னா மின் உலை ஒன்றில் மிக அதிக வெப்பநிலை கால்சியம் கார்பமேடு CaC2வையும் தாதுவை வளிமண்டல நைட்ரஜன் வாயுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கால்சியம் சைனமைடு அப்படின்றது கிடைக்குது, CaCN2 கிடைக்குது மற்றும் கார்பன் கலவை கிடைக்கிறது. இந்த கலவையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நைட்ரோலியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அதை மேல கேட்ட கேள்விக்கான விளக்கம் அப்படிங்கிறோம். சரியான கூற்று எது அப்படின்னும் போது உரங்கள் நீரில் கரையாது இருத்தல் வேண்டும். தண்ணியில கரைஞ்சாதான் தாவரம் எடுத்துக்க முடியும். அப்ப இது தவறு அப்படிங்கிறோம். அப்போ 1 வந்து தவறு. உரங்கள் 5.5 முதல் 7.5 வரை pH பரியும். ஏன்னா அதிக காரமா இருந்த உரம் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுக்கு நல்லது இல்லை. அப்ப அமிலம் முதல் குறைந்த அளவு காரம் 7.5. ஏன்னா 7 வந்து நடுநிலை தன்மை வாய்ந்தது, 7க்கு மேல போனா காரம் வந்து 7 கீழே இருந்தா அமில தன்மை வாய்ந்தது. உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுக்களாக இருத்தல் கூடாது, அது கரெக்ட். அப்ப 2, 3 வந்து கரெக்ட். நமக்கு 1 மட்டும் தான் தவறானது 77 அப்படிங்கிறோம். அடுத்து 78 கீழ்கண்ட எண்ணெய்கள் எது தவறானது வந்து
பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட்ரோ பாக்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பசும் பாசி, ரைசோபியம் அண்ட் சூடோமோனாஸ் பாக்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் வந்து அமோனியம் ஆக்கல் அப்படின்னா அமோனிஃபிகேஷன் வந்து பண்ணும் வந்து. ஸோ கரெக்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து நைட்ரோ பாக்டீரியா அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா வந்து. ஆனால் அது டீநைட்ரிஃபிகேஷன் நைட்ரஜனை வெளியே அனுப்பிடும், வளிமண்டலத்துக்கு அனுப்பினா அது வந்து தவறு. அப்போ மாறி இருக்கு. அப்போ வளிமண்டலத்துக்கு நைட்ரஜனை மண்ணில் இருந்து வளிமண்டலத்துக்கு அனுப்புறது யாருன்னா சூடோமோனாஸ் பாக்டீரியா. அப்போ அதுதான் வந்து மேட்ச் ஆயிருக்கணும். ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பசும் பாசி, ரைசோபியம் அப்படின்னு நைட்ரஜனை நிலைநிறுத்தும். அப்படி வேறு முடிச்சுல வந்து இருக்கு அப்படின்னு ரைசோபியம் வந்து. ஸோ அப்போ நமக்கு மாறி இருக்கிறது 2, 4 மாறி இருக்கிறது. அப்போ எது தவறுன்னு கேட்டாங்கன்னா 2, 4. அப்போ பி ஆப்ஷன் தான் தவறு அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கோம். எது வந்து டீநைட்ரிஃபிகேஷன் பண்ணுவோம், நைட்ரஜன் வளிமண்டலத்துக்கு அனுப்புவோம், எது வளிமண்டல நைட்ரஜன் எடுத்துட்டு வந்து மண்ணில் வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த விளக்கத்தை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் வந்து. அடுத்து 79 கார்பன் டை ஆக்சைடு புறவதா கதிர்வீச்சு மீண்டும் விண்வெளியில் பிரதிபலிக்கிறது தப்பு. ஏன்னா இங்கே யார் வருவா, இங்கே வந்து ஓசோன் வரணும் வந்து. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு பூமி மேற்பரப்பு வந்து அகச்சிவப்பு கதிரை உறிஞ்சுகிறது வந்து. இப்போ அகச்சிவப்பு கதிரை அப்படின்னு வந்து உறிஞ்சக்கூடிய வேலை யார் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து திருப்பி அனுப்பக்கூடிய அகச்சிவப்பு கதிர். இப்போ என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கு, அது என்ன பண்ணா சூரியன்லேருந்து வரக்கூடியது உள்ள வந்துடும், உள்ள வந்து திருப்பி வெளியே போகுதுல, அதை வந்து உறிஞ்சுனா அப்படி உறிஞ்சு வச்சுட்டு வளிமண்டலத்தில் நமக்கு வெப்பத்தை வந்து கொடுக்கும். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா அங்கே வந்து ஓசோன் வரணும். அப்போ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். கூற்று 2 மட்டுமே சரியானது. ஓசோன் படலத்தால் உறிஞ்சப்படுகிறது. இதுனா அகச்சிவப்பு கதிர்கள், சரி புறவதா கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்கள் கார்பன் டை ஆக்சைடு கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து 80 வந்து உலோகங்கள் அவற்றின் முதன்மை தாதுக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தோம். சரியானது இரும்பு ஹேமடைடு, மேக்னடைடு, இரும்பு பைரைட்டு, சிடரைட்டுன்னு பார்த்துருப்போம். ஹேமடைட் கொடுத்துருக்காங்க கரெக்ட் வந்து. காப்பர் அப்படின்னும் போது வந்து சால்கோ பைரைட், பைரைட் வந்தாவே அது வந்து கரெக்ட் வந்து. ஜிங்க் அப்படின்னு துத்தநாகம்னா ஜிங்க் பிளண்ட், அது கரெக்ட். மெர்குரி அப்படின்னும் போது சின்ன பார் அப்படின்னு வந்திருக்கணும். இது வந்து குவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சின்ன பார் அப்படின்னா மெர்குரியோட தாது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது வந்து வந்திருக்கணும். அதனால இது வந்து தவறான இணையா வந்திருக்கு. அப்போ சரி எதுப்பா அப்படின்னா 3 இணைகள் வந்து சரியா இருக்கு, 3 பேர் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 81 இந்தியாவில் நடைபெறும் முக்கிய போட்டித் தேர்வு கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கப்புறம் போட்டித் தேர்வு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய சுய மதிப்பீட்டு தேர்வு மற்றும் உதவி தளமாக இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எதுன்னா சத்தி அப்படின்ற செயலி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் வெளியிட்டிருக்காங்க. நீட்டு பிரச்சனை வந்தப்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படி மக்கள் வந்து. அதுக்கு அடுத்து போட்டித் தேர்வுல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து த மெகா மத்திய அரசின் பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் தமிழ்நாட்டில் எங்க அப்படின்னா வந்து விருதுநகர் அப்படி பார்க்கிறோம். ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வந்து. அடுத்து சமீபத்தில் 2022ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ள ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் வந்து ஜல் சக்தி அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு. ஆன்சர் வந்து பி வந்து. அடுத்து மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகத்தின் 2026 ஜனவரி மாத தரவுகளின்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய அளவில் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 4வது இடத்துல இருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னா சோலார், விண்டு வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளத்துல இருந்து உற்பத்தி பண்றது அப்படிங்கிறோம். அடுத்து பரப்பளவில் ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையம் என்ற பெருமை பெற்ற விமான நிலையம் எது அப்படின்னா வந்து நொய்டா சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து. அடுத்து இந்தியா எந்த ஆண்டிற்கு தனது மொத்த மின்சார திறனில் 60% புதைப்படிவு மற்ற எரிசக்தி மூலம் பெற இலக்கு நிர்ணயத்தில் 2035. அதுல 60% வந்து அப்ப நம்ம சோலார், விண்டு அண்ட் ஹைடல் சொல்லிட்டு நீர் மின்சாரத்துல இருந்து நம்ம உற்பத்தி பண்ண போறோம்னு பார்க்கிறோம். அடுத்து 87 சிறுகோள் மையம் மார்ச் 2026 நிலவரப்படி 15 புதிய நிலவுகளை உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது எந்த கோள் அதிகபட்சம் மொத்தம் 157 நிலவுகளை கொண்டதுன்னா சனி வந்து பாருங்க. இப்ப சனிக்கு தான் அதிகமான துணைக்கோள்கள் வந்து இருக்கு. நம்பர் என்ன விட்டுருங்க, சனி ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி அப்படின்றது சாட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்த பின்வரும் கூற்றுகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2020 இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு கரெக்ட். டேப் யூஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். இல்ல ஸ்மார்ட் போன் வந்து. பிரகதி பெண் கணக்கெடுப்பாளர், விகாஸ் ஆண் கணக்கெடுப்பாளர் என்ற 2 சின்னங்களை மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வெளியிட்டார். அது கரெக்ட். 1 மற்றும் 2 சரி அப்படின்னு. அடுத்து 89 வாகன புகையினால் ஏற்படும் மாசுபாட்டை குறைக்க நுண்பாசி அடிப்படையிலான நாட்டின் முதல் பியூர் ஏர் கோபுரம் எங்க இருக்கு? அந்த கோபுரத்தில் நுண்பாசி வந்து இருக்கு. வாகன புகையிலிருந்து வரக்கூடிய அந்த மாசு வந்து கட்டுப்படுத்தோம்னா டெல்லி, நியூ டெல்லி. எங்க ஏர் பொல்யூஷன் அதிகமாகி பெரிய பிரச்சனையாச்சு அழிமுகம் வந்து பல திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க பார்க்கிறோம். அண்ட் தமிழ்நாட்டில் உள்ள 10,886 கிராம ஊராட்சிகள் உட்பட நாடு முழுவதும் 2.15 லட்சம் கிராம ஊராட்சிகள் அதிவேக பிராட்பேண்டுகளுடன் இணைத்து மைல்கல் சாதனை படைத்த திட்டம் வந்து பாரத் நெட் திட்டம் அழிமுகம். ஊராட்சி இணைக்கிறது பாரத் நெட் திட்டம். இது இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் ஒரு அதுக்கு அடுத்து நம்ம மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை 1250 வாங்கினார். அதனை சீர்படுத்த 250 செலவு பண்ணாரு. அவர் அதனை 1400 விட்டார். அவர் நட்ட சதவீதம் என்ன? அப்ப வாங்கினது 1250, அதோட ஒரு 250 சேர்த்தீங்கன்னா 1500. விற்கிறது எவ்வளவு அப்படின்னா வந்து 1400. அப்ப எவ்வளவு நஷ்டம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 100 ரூபாய் வந்து நஷ்டமா வந்து இருக்கு.
அப்போ மொத்தமாக அவர் வந்து வாங்கினது அதுக்கப்புறம் சீர்படுத்தினது அதில் 100 ரூபாய் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ மேலே 100 ரூபாய் போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த 2 சைபர் அடிச்சலாம். அப்போ 100 டிவைட் 15 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். அப்போ 100 15ஆல் டிவைட் பண்ணால் 6.67% பண்ணிருக்கோம். சிம்பிளா கீழே நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 92 கீழே ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து 14,355க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை வந்து 10,050 எனில் விற்பனை வரி என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ 14,355ல நம்ம அந்த அது உண்மையான வாங்கிய விலை எவ்வளவா இருக்குன்னா 13,050 தான். அப்போ மீதி இருக்குது விற்பனை வரி. அப்போ நம்ம இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது இப்போ 5 சைபர் இந்த 3 அப்படியே நம்ம இறக்கிடலாம். இங்கே அப்படியே 1 போட்டுடலாம். அப்போ 1305 வந்து இப்போ இதுல வந்து 13,050ல இந்த 1305 எவ்வளோ அப்படின்றத கேள்வி வந்து இன்ட்டு நமக்கு வந்து 100 வந்து இப்போ இந்த சைபருக்கு இந்த சைபர் நம்ம அடிச்சிடலாமா வந்து அடிச்சோம்னா அந்த 1305க்கு இந்த 1300 மீதி 10 இருக்கு. அப்போ 10% அப்படிங்கிறோம். ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து நமக்கு 10% டி தான் அப்படிங்கிறோம். கீழே அதே எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ அதனுடைய உண்மையான வாங்கிய விலையில விற்பனை வரி எவ்வளோ அப்படின்னா 10% போட்டிருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சோம். அடுத்து 93 ஒரு பல வியாபாரி 10 பெட்டி திராட்சையில் ஒரு பெட்டி 210 வீதம் வாங்கினார். அப்போ ஒரு பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 210 10 பெட்டினா அப்போ 2,100 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னு. அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிருச்சு வந்து அப்ப 210 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெட்டி வந்து அழுகிருச்சு வந்து இப்ப 210 ரூபாய் மதிப்புள்ளது வந்து அழுகிருச்சு அப்படின்னும் போது இப்ப என்ன பண்ணா மொத்தம் 9 பெட்டி இருக்கு. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 250 என்ற விலைக்கு வந்து விற்கிறார். லாப நட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து வாங்கினது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2,100 அதுல ஒரு பெட்டி அழுகிருச்சு அதை விட்டுருவோம் வந்து இப்ப 2,100 வாங்கினது. இப்ப விற்கிறது என்னன்னா 9 பெட்டி 10 பெட்டி வித்தா 2,500 ரூபாய் கிடைக்கும். ஒரு பெட்டி 250னா 10 பெட்டி 2,500 2,500ல 250 கழிங்க டக்குன்னு போட்டுடலாம். அப்ப நமக்கு 2,500ல 2,500ல 250 கழிச்சுன்னா 2,250 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 9 × 250 போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். 10 × 250 அப்படின்னு போட்டீங்கன்னா 2,500 அதுல ஒரு 250 கழிச்சிருங்க கழிச்சா 2,250. இப்ப இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா 2,250 100 அப்ப 150 ரூபாய் லாபம் வந்து அப்ப 150 ரூபாய் அவருக்கு என்ன ஆகுதுன்னா லாபம். வாங்கினது 2,100 வந்து வித்தது வந்து பாத்தீங்கன்னா 2,250 நம்ம 150 ரூபாய் அவருக்கு வந்து லாபமா இருக்கு. அப்ப லாபம் எவ்வளவு லாபமா நஷ்டமான லாபம் தான். அப்ப லாபம் எவ்வளவு அப்படின்னா இந்த 2 சைபர் அடிச்சாச்சு. இப்ப 150 / 21 அப்படிங்கிறோம். இப்ப நமக்கு பார்த்தாவே தெரியுது இது வந்து 3ஆல போகும் இது 3ஆல போகும். அடிச்சீங்கன்னா என்ன வரும் 3 5 15 சைபர் வரும் 3 7 21. இப்ப 7 நீங்க 50 அடிச்சீங்கன்னா என்ன வரும் 7 7 49 வரும். அப்ப 7% அப்படின்றது லாபம். அப்படியே போட்டுடலாமா ஈஸியா இருக்கா இந்த அப்படிதான் போனோம். அடுத்து 94 வந்து மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9,720 மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன? இப்ப மொத்தமா வந்து 9,720 ரூபாய் சொல்லிட்டாங்க வந்து இப்ப 9,720 ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை அது மதிப்பு கூட்டு வரியும் சேர்ந்து இருக்கு. அப்ப அதனுடைய அடக்க விலை என்ன அப்படின்றது நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப அடக்க விலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் இப்ப மதிப்பு கூட்டு வரியோட சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா 9,720 வந்து அடக்க விலை என்ன தெரியும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இன்ட்டு 100 = 108 அப்படின்னு போட்டோம். அவ்வளவுதான். இப்ப இந்த 108% தான் என்னது இந்த 9,720. இப்ப அடக்க விலை என்னன்னு தெரியாது. இதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதையும் கேன்சல் பண்ணணும். இப்ப பார்க்கும்போது 108 இருக்குங்க இங்க வந்து 972 இருக்கு. பாத்தீங்கன்னா 9வது வாய்ப்பாடுல போற மாதிரி தெளிவா தெரியுது வந்து அப்ப 9வது வாய்ப்பாடுல போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதையும் நம்ம கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னு வந்து இப்ப அப்படியே நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 10ஆல பெருக்கினீங்கன்னா 1080 வரும். அப்ப அந்த 1080 எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதை அப்படியே இதுல ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1080 ஆட் பண்ணீங்கன்னா 10,000 வந்துடும். ஓகே சரி 1080 நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஆட் பண்ணிட்டீங்க வந்து 11,000 கிட்டத்தட்ட வந்துருது. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேன்சலே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 9ஆல் அடிப்போம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இப்போ 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் வந்து நமக்கு 1 2 12 வாட்டி போகும். இது 9ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும் வந்து இது ஒரு வாட்டி போகும் வந்து அடுத்து 72 அப்படின்றது நம்ம எத்தனை வாட்டி போகும் 9ஆல் அடிச்சிங்கன்னா வந்து 9 8 72ன்னு வரும் வந்து. ஆனா நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 972 அப்போ 9ஆல் அடிச்சிங்கன்னா 9 × 108 போட்டால் தான் 972 அப்புறம் ஒரு சைபர் வந்துருச்சு வந்து அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1080 இங்க வந்துருச்சு. இப்போ 12ஆல் அடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கலாம் வந்து இப்போ 12 × 10 போட்டீங்கன்னா 120 12 × 9 போட்டீங்கன்னா 108 வரும் வந்து அப்போ 9 வாட்டி போகுது அடிச்சீங்கன்னா 90 அவ்வளவுதான். அப்ப நம்ம 90 இந்த 100 இருக்கு மல்டிபிள் பண்ணினா அப்ப அடக்க விலை என்னப்பானா x = நமக்கு 9,000 அப்படி போகும். சோ அதான் ஆன்சர். ஓகேவா?
அப்போ மதிப்பு கூட்டு வரி 8% நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 9,000ல் 8% வந்து ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 720 அப்படின்னு நமக்கு வருது அப்படிங்கிறோம். நம்ம இது கரெக்டாக பெருக்கினீங்கன்னா போதும், அவ்வளோதான். கேன்சல் பண்ணீங்கன்னா போதும், கரெக்டாக வந்துடும். அடுத்து 95 விற்பனை விலையில் 7ல் 2 பங்கு லாபம் இருந்தால் லாப சதவீதம் என்ன? இப்போ விற்பனை விலையில் வந்து 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு லாபம்னு சொல்லிட்டாங்க. வந்து 7ல் 2 பங்கு லாபம் இருந்தால் லாப சதவீதம், அது வித்தது 7 ரூபாய் ஃப்ரெண்ட், அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதுல லாபம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் லாபம் வந்து. அப்ப விற்ற விலை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 7 ரூபாய், இல்ல லாபம் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய். அப்ப அடக்க விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் வந்து. இப்ப 5 ரூபாயில 2 ரூபாய் எவ்வளவுன்னு போடணும், அதுதான் வந்து நமக்கு லாப சதவீதம் அப்படிங்கிறோம். அப்படி போட்டீங்கன்னா 5 ரூபாயில 1 ரூபானா நமக்கு 20%, 2 ரூபானா 40%. அப்ப ஆன்சர் என்னன்னா 40%. அவ்வளவு முடிஞ்சா 40%. இந்த இடத்துல 40% வரணும். 40 கரெக்ட். ஓகே. 96 ஒரு மனிதன் தனது ஸ்கூட்டரை 16,200க்கு விற்று அதன் விற்பனை விலையில் 10ல் 1 பங்கை இழந்தான் வந்து. இப்ப விற்கும் போது என்ன ஆகுதுன்னா 16,200 ரூபாய் வந்து. அதனை விற்று அதன் விற்பனை விலையில் 10ல் 1 பங்கை இழந்துட்டான் அப்படி பார்க்கிறோம். விற்பனை விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஆனா இதுல 10ல் 1 பங்கு இழந்துட்டேன்னு சொன்னோம். இப்ப 10ல் 1 பங்குன்னா என்னது? நம்ம 16,200 ரூபாய். இதுல 10ல் 1 பங்குன்னா என்ன? அப்படியே ஒரு சைபரை தூக்கினா 1,620 ரூபாய். இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 0, 2, 8, 7, 1 இதுதான் வித்து இருக்கணும் வந்து. அப்படி வித்திருந்தா என்ன ஆகுனா அவர் வந்து 10ல் 1 பங்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வித்ததுல 10ல் 1 பங்கு இழந்துட்டா அப்படின்னா இதுதான். அப்ப ஆன்சர் என்ன? 17,820. ஈஸியா இருக்கா? அடுத்து 97 ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 4ல் 5 மடங்கு எனில் லாப சதவீதம் என்ன? இப்ப 4ல் 5ன்னு சொல்லிட்டோம் வந்து. இப்ப 4ல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 மடங்கு அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ட்டு 100 கூட போட்டு போயிடலாம். போட்டீங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி போகும்னா 25 வாட்டி போகும். 25 5னா 125 வந்து. அப்ப எத்தனை சதவீதம் லாபம் அப்படின்னா 25% லாபம் அளிக்கிறோம். ஸோ அப்ப 4 மேல 4 போட்டீங்கன்னா நமக்கு லாபம் இல்லைன்னு பாக்குறோம். ஆனா நமக்கு 4 மேல 5 போட்டா அந்த 1 4ல் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு 25%, அதான் 25% லாபமா இருக்கு அப்படிங்கிறோம். அப்படி போட்டு போயிடலாம். 98 ஒரு குடும்பம் உணவகம் ஒன்று சென்றிருக்கு. உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டிக்காக 5% செலுத்தியதினில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுங்க வந்து. இப்ப என்னன்னா கூடுதல் கேட்கல, நல்லா கவனிச்சுக்கோங்க. மத்திய மாநில சரக்கு சேவை வரி எவ்வளவுன்னு தான் கேட்கறாங்க, எவ்வளவு வரி போட்டாங்கன்னு. இப்ப 350ல நமக்கு 10% எவ்வளவு ஃப்ரெண்ட் வந்து 10% வந்து 35 வந்து. அப்ப 5% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 17.5 வந்து. இப்ப மத்திய மாநில சேவை வரி தனித்தனியா கேட்கறாங்க, கூடுதல் கேட்கல, தனித்தனியா. அப்பனா என்னது 2.5 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், 2.5 வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப 2 பேருடைய வரி எவ்வளவு அப்படின்னு தான் கேள்வி கேட்கறாங்க வந்து. அப்ப இதுல பாதி. அப்ப 17 அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்? நம்ம 8.5 போடலாம். 0.5னா 2.5. அப்ப 8.5 பிளஸ் 2.5 ஆட் பண்ணினா 8.75 தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத்திய அரசு கிடைக்கிறது. மாநில அரசுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அதுக்கு 8.75. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 8.75. அதான் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வரி போடுறாங்க. அப்ப தனித்தனியா வரி எவ்வளவுனா 8.75, 8.75. மொத்தமா கொடுத்தது எவ்வளவுன்னு கேட்டா 17.5 கொடுக்குறாங்க. அதான் இங்க நம்ம டீட்டெயிலா போட்டுருக்கோம். அடுத்து 99 ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது. வந்து இப்ப 100 ரூபாய் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. அவருடைய சம்பளம் என்ன பண்ணா 50 ரூபாய் மாத்திடுறாங்க வந்து. மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணா திருப்பி 50% அதிகரிக்கணும். இப்ப 50ல 50% அதிகரிச்சுன்னா என்ன வரும்? 25 தான் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 75. இப்ப வந்து அவருக்கு லாபமா நட்டமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அவருக்கு நஷ்டம் தான். 100 ரூபாய் இருந்தது, இப்ப அவருக்கு என்ன ஆகுது? 25% நஷ்டமாயிருது. 75 ரூபாய் தான் இப்ப சம்பளமா இருக்கு. 50% குறைச்சு திருப்பி 50% ஏத்துறது வந்து. அதுக்கு அடுத்து 33 புத்தகங்களின் விலை 100வது கேள்வி வந்து எக்ஸ் புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் வந்து. அப்ப 33 புத்தகங்கள் இருக்கு, அதனுடைய விலை வந்து எக்ஸ் புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் விலைக்கு சமம்? லாபம் 10% என்றால் வந்து அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 33 புக்கை நம்ம என்ன பண்ண போறோம்னா விற்க போறோம். அப்படி விற்கும் போது வந்து அந்த விற்கிற அந்த விலை அப்படின்றது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 10% லாபத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். 10% லாபத்தை கொடுக்கணும்னா அதன் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்ப நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து விற்ற விலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 33 வந்து. அதே மாதிரி அடக்க விலை அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது வந்து. அடக்க விலை கீழே போடுறோம், தெரியாது. அது எவ்வளவுனா எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து இப்ப விற்ற விலை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 10% லாபம் கிடைக்குது. அப்ப 10% லாபம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் வந்து 110 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் வந்து. அப்ப அடக்க விலை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்கும் அப்படின்னு வந்து. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணா இந்த சைபர் பண்ணும். அப்ப 11/10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த 11/10 அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா நம்ம விற்ற விலை 33 அந்த எக்ஸ் இருக்குல்ல அதுக்கு சமம். இப்ப நம்ம அப்படியே அடிச்சீங்கன்னா இது எத்தனை வாட்டி போகும்? 3 வாட்டி போகும். அப்ப இந்த எக்ஸ் அந்த பக்கம் போகும். அப்ப இந்த பக்கம் வந்து 10 இந்த பக்கம் பெருக்கினீங்கன்னா 30ன்னு வரும். அப்ப எக்ஸ் வந்து 30
அப்படிமுக்கிறோம் வந்து. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 புத்தகங்களின் விற்பனை விலைக்கு வந்து சமமாக இருக்கு 33 புத்தகங்களின் விலை அப்படிமுக்கிறோம் வந்து. ஸோ அப்போ 10% அவருக்கு வந்து லாபம் கிடைக்குது அப்படிமுக்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு என்ன 30. இப்போ எக்ஸாம்பிள் திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். 30 புக் இருக்கு. அப்போ அந்த 30 புக் அப்படின்னு 10% லாபத்தில் நீங்க விற்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அப்ப 3 புக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கிடைக்குது அப்படின்னு. அப்ப இதுல 10% அப்படின்னா என்ன வரும், நமக்கு 3 வரும். அப்ப அந்த 3 ஆட் பண்ணீங்கன்னா 33 வரும். அப்ப எக்ஸின் மதிப்பு என்னன்னா 30 அப்படி பார்க்கணும். ஸோ அதான் வந்து ஆன்சராகவும் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி போடலாம், இல்லை நீங்க ஆன்சர்ல இருந்து ஆப்ஷன்ல இருந்து கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ கடைசி கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து 30 அப்படின்னு ஃப்ரெண்ட். ஸோ நம்ம மொத்தம் 100 கேள்வி இருந்தது. இதுல நம்ம இன்றைய இது டிஸ்கஷன்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா பொது தமிழ் வகுப்பு இந்த வாரம் சென்ற வாரம் என்ன நடந்தோ அது எல்லாமே பார்த்துட்டோம். அதே மாதிரி இது பொது அறிவியல் வகுப்பு இருந்து அதையும் பார்த்தோம். அப்புறம் கணித வகுப்பு, இந்த வகுப்பெல்லாம் சேர்ந்து தான் இந்த 100 கேள்வி டெஸ்ட் ப்ராக்டிஸா வந்து இருக்கு அப்படிமுக்கிறோம். இப்போ நீங்க பாக்குற இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் அப்படின்றது நீங்க ஆல்ரெடி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இல்லை போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணினா அங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனடேஷனோட இருக்கிறது, ஆன்சரோட இருக்கிறது உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணா நீங்க அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிமுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.